தெளிவா அனைவருக்கும் வணக்கம். கலந்துரையாடல் 133ஆம் அமர்வு 15/8/2020 காரிக்கிழமை. தெளிதல் களம். தேசிய கல்விக் கொள்கை NEP 2020 என்ற தலைப்பில் இன்றைய நிகழ்வில் நமக்கு ஒரு அரியதொரு சிறப்புரையை வழங்க இருக்கிறார்கள் தோழர் தியாகு அவர்கள். இந்த நிகழ்வினை முறையாக தொடங்கி வைப்பதற்கு நாள்தோறும் நிகழ்ச்சி வழங்கும் புரட்சி குயில் செந்தில் வேலன் அவர்கள் இசை வழங்குகிறார்கள். அனைவருக்கும் வணக்கம். கேக்குதுங்களா ஐயா? கேக்குதுங்க பாருங்க. நன்றி நன்றிங்க. கவிஞர் கனெக்ஷன் ப்ராப்ளமா இருக்கா? சரி, ஒன்றும் சிக்கல் இல்லை. ஐயா தொடக்க இடையில கூட நம்ம பாட சொல்லிக்கலாம். தொடக்க உரை ஐயா இருக்காங்க. இது ஒரு நிமிஷம். அடுத்த நிகழ்வு இருக்கிறதுனால நம்ம கொஞ்சம் விரைவா போய்க்கலாம். பாட்டோட நம்ம பின்னாடி பாருங்க. வணக்கம். வணக்கம். வந்தாச்சா? ஆமா, மத்தவங்க மைக்கு மியூட் போட்டுருங்கம்மா. பாடகர் வந்து தாமதமாவது. ஐயா தமிழில் ஐயா. நல்லது. வணக்கம். வணக்கம் நண்பர்களே. நமது கலந்துரையாடும் குழு வணக்கம் நண்பர்களே. நமது கலந்துரையாடும் குழுவினுடைய மிகச் சிறப்பு வாய்ந்த கூட்டத்திற்கு நாம் இன்று வந்திருக்கிறோம். இன்றைக்கு தேசிய கல்விக் கொள்கை என்ற பெயரிலே மாநில அரசுகளுடைய உரிமைகள் ஒடுக்கப்பட்டிருக்கிற சூழ்நிலையில் அது குறித்து சிந்திப்பதற்காகவும் அது குறித்து மிக கூர்மையான பார்வையுடைய மதிப்பிற்குரிய ஐயா தியாகு அவர்களை நமது அரங்கத்திற்கு அழைத்திருக்கிறோம். தியாகு அவர்களை பொறுத்த மட்டில் அரங்கத்தின் தொடக்கத்தில் நாம் பேசிக் கொண்டிருந்த மாதிரி மேட்டூரில் நாங்கள் நடத்திய தாய் தமிழ் பள்ளி என்ற அமைப்போடு ஐயா அவர்களுக்கு நெருங்கிய தொடர்பு இருந்தது. முதலில் ஐயா அவர்கள் அம்பத்தூரில் தாய் தமிழ் பள்ளியை தொடங்கிய பிறகு மேட்டூரிலே இருந்த எங்களது அருமைக்குரிய நண்பர் குமரி நாடன் அவர்கள் தான் தமிழகத்தில் 2வது பள்ளியாக அதனை முன்னெடுத்தார். 90களின் தொடக்கத்திலிருந்து ஐயாவை நாங்கள் அறிவோம். தமிழ் தேசிய சிந்தனை உடையவராக இருந்திருக்கிற ஐயா அவர்களை குறித்து நாம் பொது ஊடகங்களிலே பல்வேறு செய்திகளை அறிந்திருக்கிறோம். மிக குறிப்பாக சுவருக்குள் சித்திரங்கள் போன்ற நூல்களின் வழியாக ஆனந்த விகடனிலே அவருடைய சிறை அனுபவங்களை குறித்து அவர் எழுதிய செய்திகளை நாம் அறிவோம். மாணவர் காலகட்டத்தில் இருந்தே அரசியல் அறிவோடும் அது குறித்த மிகுந்த தேடுதலோடும் ஐயா அவர்கள் இருந்தவர்கள். தொடக்க நிலையில் நமது பேராய கட்சியினுடைய பேச்சாளராக காமராசர் போன்றவர்களால் வியந்து பார்க்கப்பட்ட நிலையிலிருந்து தனது சிந்தனை மாற்றம், மிக குறிப்பாக கீழவெண்மணியினுடைய அந்த படுகொலை என்பது ஐயா அவர்களுடைய சிந்தனையிலே மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியது எனலாம். அதற்கு பிறகாக அவர் பொது உடைமை சித்தாந்தங்களுக்கு வந்தபோது தமிழ் மண் சார்ந்த மார்க்சியங்களை முன்னெடுத்தல் என்பதையும் தமிழ் தேசியம் என்ற சொல்லை இப்பொழுது நாம் எல்லாம் பொது புழக்கத்திலே பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம். அப்படி ஒரு சொல்லை பயன்படுத்தினாலே காவல்துறை நம்மை தேடி வந்துவிடும். மேட்டூரிலே நாங்கள் அதையெல்லாம் நான் சக்கையா போன்ற நண்பர்கள் எல்லாம் சந்தித்திருக்கிறோம். சுபவி அவர்களையும் தியாகு அவர்களையும் பேராசிரியர் அப்துல் காதர் அவர்களையும் நாங்கள் பேச அழைத்தாலே அடுத்த நாள் காவல்துறை எங்களிடத்திலே வந்து விசாரிக்கும். அப்பொழுது நாங்கள் மின்வாரியத்திலே பொறியாளர்களாக இருந்தவர்கள். இப்பொழுது பொது ஊடகங்களிலே தமிழ் தேசியம் என்ற சொல்லாடல் பேசப்படுகிறது என்று சொன்னால் 80களின் நிறைவு பகுதியில் தொடக்கத்தில் அந்த சொல்லாடலை மிகப்பெரிய புழக்கத்திற்கு எடுத்து வந்ததிலே தோழர் தியாகு அவர்களுக்கு மிக முகாமையான இடம் உண்டு என்பதை சொல்லி, தமிழ் வழியிலே படிப்பவர்கள், தமிழ் வழியில் சிந்திப்பவர்களால் தான் புதிய படைப்புகளை தர முடியும் என்று அவர் வழங்கியிருக்கிற உரைகளை பின்பற்றித்தான் எங்களை போன்றவர்கள் எங்களது அறிவையும் திறனையும் வளர்த்து கொண்டிருக்கிறோம். ஐயா அவர்களோடு நமக்கு கிடைத்த
அந்த வினாக்களை அவர் அணுகுகிற அறிவியல் முறை என்பது எங்களுக்கெல்லாம் பெருவியப்பை தரக்கூடியதாக இருக்கிறது. சிறைக்குள் இருந்த பொழுதே அதற்கான போராட்டங்களை ஈழத்தமிழர்களுக்கான செய்திகளிலே முன்னின்றவர். விடுதலை புலிகள் இயக்க தலைவர் பிரபாகரன் அவர்களுடைய போராட்ட நிலைகளிலே நமக்கு 2009க்கு பிறகு மிகப்பெரிய அழித்தொழிப்பு போர்களை உலகத்திலே இருக்கிற பல வல்லரசுகள் சேர்ந்து நிறுவிய போது நாம் அடுத்த கட்டத்திற்கு ஈழ போராட்டத்தை எடுத்து செல்ல வேண்டும் என்ற கருத்தியல் செய்திகளை முன்வைத்து இயங்கிக் கொண்டிருக்கிற தோழர் தியாக அவர்கள் சிந்தனை நிலையில் மிக கூர்மையானவர் என்பதை பல்வேறு ஊடகங்களிலே விவாத நிகழ்ச்சிகளிலே நாம் பார்த்திருக்கிறோம். அப்படிப்பட்ட பெருந்தகை இன்று நமக்கு கலந்துரையாடல் நிகழ்வுக்கு வந்திருப்பது மிக பெருமைக்குரியதாகும். புதிய கல்விக் கொள்கையின் வழியாக இந்த மாநில மைய அரசு எந்தெந்த மாதிரியான திணிப்புகளை தாய்மொழியிலே படிக்க விடாமல் செய்கிற பல்வேறு செய்திகளை செய்து வருகிறது என்ற கூர்மையான செய்திகளை இந்த ஐயாவின் மூலமாக நாம் அறிய இருக்கிறோம். அந்த செய்திகளை பெற்றறிந்து நாம் மற்ற நிமிடத்திலே பகிர்ந்து கொள்வோம் என்று சொல்லி தோழர் தியாக அவர்களை மீண்டும் ஒரு முறை கலந்துரையாடல் குழு சார்பாக அன்பு பாராட்டி வரவேற்று அவரது உரையை வழங்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். அறிஞர்கள், தமிழ் சான்றோர்கள், தமிழ் பற்றாளர்கள் நிறைந்திருக்கிற இந்த அவையில் கல்வி குறித்து பேசுகிற இந்த வாய்ப்பிற்காக உங்களது இந்த கலந்துரையாடல் குழுவிற்கு என்னுடைய நன்றியை முதலில் உரித்தாக்கிக் கொள்கிறேன். தேசிய கல்விக் கொள்கை என்ற தலைப்பு இன்று விரிவாக விவாதிக்கப்படுகிறது. இந்த பெருந்தொற்று காலத்திலும் கூட அறிவியல் தொழில்நுட்பம் வழங்கி இருக்கிற இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு தமிழ்நாடு மட்டுமல்ல, உலகெங்கும் இருக்கிற தமிழர்கள், மற்ற அறிவு ஆர்வம் உள்ளவர்களை காட்டிலும் தமிழர்கள் இந்த தலைப்பு குறித்து விரிவாக பேசி வருகிறார்கள். இன்றைய தினம் 8 மணி அளவில், இந்திய நேரம் 8 மணிக்கு அமெரிக்கா வாழ் தமிழர்களுக்காக இதேபோல் இந்த தேசிய கல்விக் கொள்கை பற்றிய ஒரு கருத்தரங்கம் இருக்கிறது. நாளை முழு நாள் கல்வி பாதுகாப்பு குழு என்ற ஒரு அமைப்பின் சார்பில் கல்வியாளர்கள், மாணவர்கள், பெற்றோர்கள், அரசியல் கட்சி தலைவர்கள் கலந்து கொள்ளுகிற ஒரு முழு நாள் நிகழ்வும் இருக்கிறது. தொடர்ந்து இந்த விவாதம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. சென்ற ஆண்டு இந்த கல்விக்குழு ஒரு நீண்ட அறிக்கையை வைத்த போதும் இதே போன்ற விவாதங்கள் வந்தன. இந்த கல்விக் கொள்கையை தடுப்பதில், தேசிய கல்விக் கொள்கை என்ற பெயரில் வந்திருக்கிற இந்த கல்விக் கொள்கையை, பிற்போக்கான கல்விக் கொள்கையை தடுப்பதில் நாம் எவ்வளவு அக்கறையோடு ஆர்வத்தோடு செயல்படுகிறோமோ அதே அளவுக்கு ஒரு தீவிரமான வெறித்தன்மையோடு ஆளும் வகுப்பு செயல்படுகிறது. இன்றைக்கு விடுதலை நாள் விழா உரையிலே கூட நாட்டின் குடியரசுத் தலைவர் தொலைதூர விளைவுகளை ஏற்படுத்தக்கூடியது, ஒரு தொலைநோக்கு பார்வை கொண்டது இந்த கல்விக் கொள்கை என்று அழுத்தம் கொடுத்து பேசியிருக்கிறார். நமக்கு அதுதான் கவலை. அவர்களுடைய தொலைநோக்கு பார்வையும் அவர்கள் ஏற்படுத்த விரும்புகிற அந்த தொலைதூர விளைவும் நாம் நம்முடைய தொலைநோக்கு, நம்முடைய தொலைதூர பார்வையிலிருந்து மாறுபட்ட ஒன்றாக இருக்கிறது. எப்படி என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் என்றால், இந்த கல்விக் கொள்கை தொடர்பாக நான் ஏற்கனவே எழுதியிருக்கிறேன், முகநூலில் எழுதியிருக்கிறேன். சுருக்கமாக ஒரு 3 தீங்குகள் இதன் அடிப்படையில் இருந்து வருகின்றன. ஆங்கிலத்திலே சி என்ற எழுத்தில் தொடங்குகிற 3 தீமைகளாக அவை குறிக்கப்படுகின்றன. சென்ட்ரலைசேஷன், கமர்சியலைசேஷன் அண்ட் கம்யூனலைசேஷன் என்று ஆங்கிலத்திலே சொல்லுகிறார்கள். மையப்படுத்துதல், வணிகப்படுத்துதல், மூன்றாவதாக இந்துத்துவப்படுத்துதல் அல்லது நான் அதை வர்ணப்படுத்துதல் என்றே குறிப்பிடுகிறேன். வர்ணசாதி கோட்பாட்டின் அடிப்படையில் அது உருவாகிற காரணத்தினால் இதை வர்ணப்படுத்துதல் என்றே நான் சொல்கிறேன். இப்படி நாம் சொல்கிற போது இந்த 3ம் துண்டு துண்டாக தனித்தனியாக இல்லை. இந்த 3ல் ஒன்றை மற்றதிலிருந்து பிரிக்க முடியாது. இந்த 3ம் இணைந்து ஒரு சூலாயுதமாக அமைந்துள்ளன. அந்த சூலாயுதத்தினுடைய 3 முனைகள் இவை. அவர்களுக்கு பிடித்தமான ஒரு சூலாயுதம் இது. இந்த 3 முனைகளும் ஒன்றுக்கொன்று தொடர்புடையதாக இருப்பதால் தான்
இவற்றை எதிர்ப்பதற்கும் நாம் அந்த தொடர்பை உள்வாங்கிக் கொண்டு அந்த 3 களங்களிலும் இதை எதிர்க்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஆகவே நாம் இவற்றில் முதன்மையாக இருக்கிற மையப்படுத்தலை முறியடிக்காமலும் மையப்படுத்தலை எதிர்க்காமலும் கல்விக் கொள்கை என்ற பெயரில் வந்திருக்கிற இந்த ஆபத்தை, இந்த தீங்கை எதிர்க்கவும் முறியடிக்கவும் முடியாது. அந்த முறையில் தான் நாம் இதனை புரிந்து கொள்ள வேண்டும். இதற்கு என்ன அடிப்படை? நீங்கள் இந்த கல்விக் கொள்கையை வாசித்து பார்ப்பீர்களானால் இந்த அறிக்கை முழுவதும் அழகான சொற்கள் தோரணம் கட்டி நிற்கின்றன. நாம் படித்தறியாத, கேள்விப்பட்டிராத பல சொற்களை அவர்கள் பயன்படுத்துகிறார்கள். மிக அலங்காரமான வாய் வீச்சுகள். 19ஆம் நூற்றாண்டின் நடுப்பகுதியில் பிரெஞ்சு நாட்டில் புரட்சிகர கருத்துக்களின் தொடர்ச்சியாக சோசியலிசம், நான் அதனை தமிழிலே இப்போது குமுகியம் என்று சொல்கிறேன். சொசைட்டி என்றால் குமுகம், சோசியலிசம் என்றால் குமுகியம். இந்த சோசியலிசம் என்ற சொல் நடைமுறைக்கு வந்த போது பல அறிஞர்கள் சோசியலிசத்தை வலியுறுத்தி பேசினார்கள். அது அன்றைக்கு ஒரு கற்பனை கனவாகவே பலருக்கு இருந்தது. அந்த கற்பனை கனவுகளுக்கு அறிவியல் வடிவம் கொடுத்து அதனை அறிவியலாக மாற்றியவர். கனவுகளின் இடத்தில் அறிவியல் என்று லெனின் சொல்வார். சயின்ஸ் இன் த பிளேஸ் ஆஃப் ட்ரீம்ஸ் என்று சொல்வார். கொண்டு வந்தவர்கள் மார்க்ஸ் எங்கெல்ஸ். அப்படி அவர்கள் கொண்டு வருகிற போது பல பேர் சோசியலிசம் என்ற சொல்லை பயன்படுத்துகிற முறை குறித்து இன்றைக்கு பல பாதிரிமார்கள், அருட்தந்தைகள், புரூதோன், சான் சிமோன் போன்றவர்கள் எல்லாம் சோசியலிஸ்டுகளாக, சோசியலிசம் பேசுகிறவர்களாக இருந்தார்கள். இந்த சொல் எப்படி பயன்படுகிறது என்றால், சிந்தனைகள் தடுமாறுகிற போது ஒரு சொல்லை அந்த இடத்திலே போடு என்றார்கள். அப்படித்தான் இந்த கல்வி குழுவிற்கு இருக்கிற சிந்தனை குழப்பம் ஒரு சொல்லுக்குள்ளே போய் அதை மறைக்க பார்க்கிறார்கள். ஒரு சொல் இல்லை, ஒரு வைக்கோற் போரை போல இந்த கல்விக் கொள்கை அறிக்கை என்பது ஒரு சொற்போராக, நான் போர் என்று சமரை குறிப்பிடவில்லை, வைக்கோற் போரை குறிப்பிடுகிறேன், அப்படி ஒரு போராக இருக்கிறது. இதற்குள்ளேதான் அவர்கள் நச்சு ஊசிகளை மறைத்து வைத்திருக்கிறார்கள். இந்த போர் அதனை மறைத்துக் கொண்டிருக்கிறது. நாம் அதனை கண்டறிவதற்கான ஒரு ஆய்வு திறத்தோடு அணுகும்போதுதான் நாம் இந்த உண்மையை நாம் கண்டறிய முடியும். ஏனென்றால் அழகான சொற்களை மட்டுமே கொண்டிருப்பதால் ஒரு கொள்கை சிறப்பாக அமைந்துவிடும் என்பதெல்லாம் கிடையாது. அனைவருக்கும் கல்வியா, எழுத்தறிவா, எண்ணறிவா, முழுமையான கல்வியா, அனைத்தும் தழுவிய கல்வியா, எல்லாமே சொல்கிறார்கள். உலகத்தரம் வாய்ந்த கல்வியா, அதையும் சொல்கிறார்கள். ஆனால் இந்த சொற்குவியலுக்கு நடுவில் அவர்களுடைய உண்மையான நோக்கம் என்ன என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். முதலாவதாக நான் ஒன்றை சொல்ல விரும்புகிறேன். என்னவென்றால், ஒரு கொள்கை அறிக்கை, எது தொடர்பான கொள்கை அறிக்கையாக இருந்தாலும் அது 3 கூறுகளை கொண்டதாக இருக்க வேண்டும். அதில் முதல் கூறு என்பது இந்த கொள்கை அறிக்கையினுடைய பகைப்புலம், வரலாற்று பகைப்புலம். எந்த பின்னணியிலிருந்து இது வருகிறது, எதிலிருந்து நாம் தொடங்குகிறோம், எந்த அடித்தளத்தின் மீது நாம் நிற்கிறோம் என்பதை முதலிலே தெளிவுபடுத்த வேண்டும். இரண்டாவது, அந்த அடித்தளத்தை அடிப்படையாக கொண்டு இன்றைக்கு நாம் என்ன செய்ய போகிறோம். மூன்றாவது, இதிலிருந்து நாம் அடையவிருக்கிற நோக்கங்கள் என்ன, நம்முடைய அந்த பார்வை, பர்ஸ்பெக்டிவ், தொலைநோக்கு பார்வை என்ன என்பதை எல்லாம் தெளிவுபடுத்த வேண்டும். ஆனால் இந்த கல்விக் கொள்கை என்பது ஒரு குமுகத்தில், குமுக வளர்ச்சியில், குமுக மாற்றத்தில், குமுக பண்பில் கல்விக்கு இருக்கிற முகன்மையை நன்கு அறிந்து வைத்துக் கொண்டு, அது தெரியாமல் அவர்கள் செய்யவில்லை. எந்த வரலாற்றை குறிப்பிடுகிறார்கள் அவர்கள் மீண்டும் மீண்டும் வலியுறுத்துவதெல்லாம் இந்தியன் ஈத்தோஸ், இந்திய மரபு,
இந்த இந்திய மரபை கல்வியிலே கொண்டு வர வேண்டும், இந்திய மரபை நாம் மீட்டெடுக்க வேண்டும், இந்திய பண்புகளை வளர்க்க வேண்டும் என்று சொல்லுகிறார். ஒன்றை நான் அழுத்தமாக சொல்ல விரும்புகிறேன், இந்த கல்விக் கொள்கைதான் என்றில்லை, வேறு எந்த கல்விக் கொள்கையாக இருந்தாலும் நாம் எல்லாம் கூடி நாளைக்கு தமிழ்நாட்டுக்கு ஒரு கல்விக் கொள்கை வகுப்பதாக இருந்தாலும் சரி, அல்லது இந்தியாவுக்கு வேறு ஏதாவது ஒரு குழு ஒரு கொள்கையை வகுக்க முனைந்தாலும் சரி, அது நினைவிலே கொள்ள வேண்டிய அடிப்படை செய்தி என்னவென்றால், இந்த சமூகத்தில், இந்திய சமூகத்தில், தமிழ் சமூகத்தில் அனைவருக்கும் கல்வி என்பது திட்டமிட்டு மறுக்கப்பட்ட ஒன்றாக இருந்தது. பெரும்பாலான மக்கள் கல்வி கற்க விடாமல் தடுக்கப்பட்டிருந்தார்கள். அதனுடைய பாதிப்புகளை இன்றைக்கும் நாம் பார்க்கிறோம். இன்றைக்கும் அனைவருக்கும் கல்வி என்ற அந்த குறிக்கோளை நாம் அடைந்து விடவில்லை. நாம் நெருங்க நெருங்க அது எட்டி போய்க் கொண்டிருக்கிறது. இதற்கு அடிப்படையான மூல காரணமாக இருப்பது இந்த குமுக அமைப்பு அனைவருக்கும் கல்வியை மறுப்பதை அடிப்படையாக கொண்ட ஒரு குமுக அமைப்பாக இருந்தது. நாம் கல்விக் கொள்கை பற்றி பேசுகிற போதெல்லாம் வள்ளுவரின் கல்விக் கொள்கையை மீண்டும் மீண்டும் நாம் நினைவுபடுத்திக் கொள்ள வேண்டும். உலகத்தில் இப்படி ஒரு கல்விக் கொள்கையை 2000 ஆண்டுகளுக்கு முன்பு வகுத்து செறிவாக வழங்கியவர் வள்ளுவர் தான். அந்த கல்விக் கொள்கையில் நான் சொல்லுகிறேனே, இன்றைக்கு இந்த கல்விக் கொள்கை அது கடந்த காலத்தை கருதி அதை அடித்தளமாக கொண்டு தொடங்க வேண்டும் என்று வள்ளுவர் அப்படித்தான் செய்தார். என்னென்ப என எழுத்தென்ப இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் உயிர்க்கு என்று சொல்லுகிற போதே எழுத்தறிவும் எண்ணறிவும் அனைத்து மாந்தர்க்கும் கண்ணுக்கு நிகர். கண்ணுடையர் என்பவர் கற்றோர். என்ன இதற்கு பொருள்? அப்படி இல்லாத ஒரு சமூகத்தில் தான் இது சொல்லப்படுகிறது. அதை மறுக்கிற ஒரு கோட்பாட்டுக்கு எதிராக இது சொல்லப்படுகிறது. எனவேதான் வள்ளுவர் அக்கறையோடு அனைவரும் கற்க வேண்டும், எண்ணும் எழுத்தும் அனைவருக்கும் வேண்டும் என்று சொல்வதோடு நிறுத்தாமல், அது மறுக்கப்பட்டாலும் கூட கல்வியை இழந்து விடாதீர்கள் என்பதற்காகத்தான் கற்றிலராயினும் கேட்க என்றார். கேள்வி ஞானம் என்று சொல்வார்கள் அல்லவா? உன்னால் பள்ளிக்கு சென்று அல்லது முறையான ஒரு கல்வி நிறுவனத்திற்கு சென்று கற்க அனுமதி இல்லை என்றால் கேட்டாவது செய்திகளை தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த அளவுக்காவது கல்வி வேண்டும். இது சொல்லப்பட்டது அதற்காக. ஏன் கண்ணோடு ஒப்பிடுகிறார்கள்? ஏனென்றால் வர்ணாசிரம தத்துவம், மனு தர்மம், பார்ப்பனியம் என்று சொல்லப்படுவதெல்லாம் மக்களை, மனிதர்களை, உழைக்கும் மக்களை ஒருவிறப்பாளர்களாகவும் உழைப்பவர்களை சுரண்டுவதற்கான அந்த சுரண்டல் அறிவு கொண்டவர்களை இருபிறப்பாளர்களாகவும் வரையறுக்கின்றன. நாம் ஏதோ இதெல்லாம் 1000 ஆண்டுகளுக்கு முந்தைய கதையை பேசிக் கொண்டிருக்கவில்லை என்பதை அவ்வப்போது தமிழ்நாட்டில் சிலர் நினைவுபடுத்திக் கொண்டே இருக்கிறார்கள். ஆமா, அப்படித்தான். நம்ம அடிக்கடி இன்றைக்கு சமூக ஊடகங்களில் பார்த்து கொண்டே இருக்கிறோம். எல்லாரும் சமம் என்பதெல்லாம் முடியாது, நடக்காது. இது ஏதோ பிறப்பினால் வரவில்லை, குணத்தினால் வருவது, அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. எல்லாம் பிறப்பினால் குணம் வருகிறது, குணத்தினால் வகுப்பு வருகிறது என்று பிரித்து சொல்லிக் கொண்டிருக்கிறார். ஏதோ கீதையை பற்றி நாம் பேசிக் கொண்டிருக்கவில்லை, இந்த காலத்தை பற்றி பேசுகிறோம். அப்படி இருக்கும்போது இந்த ஒரு பிறப்பு, இரு பிறப்பு என்பது என்ன? இரண்டாவது பிறப்பு என்பது என்ன? நான் அடிக்கடி நம்முடைய தாய் தமிழ் நிகழ்வுகள் எல்லாம் சொல்லி இருக்கிறேன், நீங்க கேட்டு இருப்பீர்கள். ஒரு வீட்டில் நாய் குட்டி போட்டால் அடுத்த வீட்டுக்காரர் ஒரு குட்டி எடுத்துக்கொண்டு போகலாம் என்று வந்தால் இந்த வீட்டுக்காரர் சொல்லுவார், இன்னும் அது கண் திறக்கவில்லை,
திறந்த பிறகு நீங்க எடுத்துக்கிட்டு போங்க என்று சொல்வார். அப்ப அதற்கு ஒரு 2 பிறப்பு இருக்கிறது. ஒன்று ஊனப்பிறப்பு, இன்னொன்று கண்ணை திறக்கிறது. அதுபோல மனிதர்களுக்கும் ஊனப்பிறப்பும் உண்டு, ஞான பிறப்பும் உண்டு. உங்களுக்கு எல்லாம் ஊனப்பிறப்புக்கு உரிமை, ஞான பிறப்பு என்பது ஒரு சிலருக்கு மட்டும்தான் உரிமை. அவர்கள் தான் துவிஜன். துவிஜன் என்றால் இரட்டை பிறப்பாளர்கள் என்று அர்த்தம். ஞானம் பெறுகிற உரிமை உங்களுக்கு கிடையாது. அப்ப அறிவு உரிமை அவர்களுக்கு தான் உண்டு, உங்களுக்கு இல்லை. இதற்கு எந்த தடையும் வந்துவிடக் கூடாது. வந்தால் எப்படியாவது அதை உடைத்துக் கொண்டு அந்த இருபிறப்பாளர்களுடைய அந்த முற்றுரிமை, மொனோபொலி ரைட்ஸ், ஏகபோக உரிமை அவர்கள் நிலைநாட்டுவார்கள். அப்படியானால் இந்த சிந்தனையின் அடிப்படையில் இருந்துதான் வள்ளுவர் கல்வியை அனைவருக்குமானதாக EFA, எஜுகேஷன் ஃபார் ஆல் என்று இன்றைக்கு உலகம் ஒத்துக்கொண்டிருக்கிற கோட்பாட்டை வள்ளுவர் தன்னுடைய கல்வி தொடர்பான குரலில் அடிப்படையாக வலியுறுத்துகிறார். மற்ற ஒவ்வொரு குரலையும் எடுத்துக்கொண்டு நாம் அது எப்படிப்பட்ட அறிவை வலியுறுத்தியது, அறிவியல் அறிவை மட்டும் சொல்வதாக இருந்தால் எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு, எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது, அதோடு நிறுத்தி இருப்பார். அதோடு நிறுத்திவிடவில்லை. அறிவுடையார் எல்லாம் உடையார் என்றால் படித்தவனுக்கு தலைக்கணம் வந்துவிடும். எனவேதான் அறிவினான் ஆகுவதுண்டோ பிரிதின் நோய் தன்னோய் போல் போற்றா கடை என்று இந்த அறிவிலும் நல்லறிவு புல்லறிவு என்று அவர் வேறுபடுத்தி விட்டார். இந்த புல்லறிவாளர்கள் அந்த அறிவையே ஒரு உடைமையாக கருதி, அறிவை ஒரு சுரண்டலுக்கான கருவியாக கருதி, வேறு யார் கைக்கும் போய்விடக்கூடாது, போனாலும் முழுமையாக போய்விடக் கூடாது என்று கருதுகிறவர்கள் தான் அவர்கள் இப்படி ஒரு கொள்கையை வகுக்கிறார். ஆகவே நான் சொல்ல வருவது நண்பர்களே, சாதி அமைப்பு, வர்ண சாதி அமைப்பு பிறப்பினால் வேற்றுமை பார்க்கிற ஒரு அமைப்பு. அந்த அமைப்பில் தான் நாம் ஆயிரக்கணக்கு 1000 ஆண்டுகளாக 2000 ஆண்டுகளாக வாழ்ந்திருக்கிறோம் என்பதை கருத்தில் கொண்டுதான் கல்விக் கொள்கை என்பதை உருவாக்க வேண்டும். அதை புறக்கணித்து விட்டு அதை கண்டுகொள்ளாமல் அதை பூசி மெழுகி ஒரு கல்விக் கொள்கையை வகுக்க முடியுமா என்றால் வகுக்க முடியாது. இல்லையா அந்த தீமையை நீங்க களைய வேண்டும் என்ற எண்ணமே உங்களுக்கு இருக்காது. அந்த தீமையை நீங்கள் பாதுகாக்க வேண்டும் என்ற எண்ணம் தான் இருக்கும். இந்த கல்விக் கொள்கையில் அவர்கள் இப்படி ஒரு அமைப்பு இருந்ததாக ஒத்துக்கொள்ளவில்லை. இந்த நீண்ட அறிக்கையில் சாதி, காஸ்ட் என்ற சொல் எங்கெல்லாம் வருகிறது என்று நான் தேடி பார்த்தேன். 3 இடத்தில் வருகிறது. அதுவும் எதற்கு வருகிறது என்றால் ஷெட்யூல்ட் காஸ்ட் அண்ட் ஷெட்யூல்ட் ட்ரைப்ஸ், அட்டவணை சாதிகள் அட்டவணை பழங்குடிகளை பற்றி பேசுகிற இடத்தில் வருகிறது. அவ்வளவுதான். அட்டவணை சாதி அட்டவணை பழங்குடி என்பதெல்லாம் அரசாங்க உத்தரவு சார்ந்த சொற்கள், மங்கள வழக்குகள், அவ்வளவுதான். அதற்கான ஆழமான சமூக உட்பொருள் வேறு. ஒரே ஒரு இடத்தில் OBC என்று வருகிறது. அதுவும் சுருக்கமா அந்த 3 எழுத்து தான் வருகிறது. மற்றபடி காஸ்ட் சிஸ்டம், சாதி அமைப்பு, இந்தியா ஒரு சாதி அமைப்பில் இருந்தது, இருக்கிறது. இதிலிருந்து நாம் ஒரு புதிய கல்விக் கொள்கைக்கு இந்த அமைப்பை உடைத்துக் கொண்டு இந்த அமைப்பு மறுக்கிற உரிமையை மீட்டுக் கொடுப்பதற்கு ஒரு கொள்கை தேவைப்படுகிறது என்ற பார்வை இந்த கல்விக் கொள்கையை வரைந்தவர்களுக்கு இல்லை. ஒரு கல்விக் கொள்கையை நம்முடைய சமூக அமைப்பில் ஒருவர் வரைவதாக இருந்தால் அவர் கல்வியாளராக இருக்க வேண்டும். ஆனால் அது போதவே போதாது. அவர் சமூக நீதி சிந்தனை உள்ள கல்வியாளராக இருக்க வேண்டும். குமுக அறம் என்ற சிந்தனை இல்லாத கல்வியாளர் பிரிதின் நோய் தன்னோய் போல் போற்ற மாட்டார். தன் தேவையை மட்டும் அவர் பார்த்துக் கொள்வார். தன்னலம் சார்ந்த ஒரு கல்வியாளராக இருப்பார். அவர் அறிஞராக இருப்பார். ஆனால் புல்லறிவு படைத்த அறிஞராக இருப்பார். நல்லறிவு படித்த அறிஞராக இருக்க மாட்டார். இந்த அறிஞர்கள் அப்படித்தான். இவர்கள் எல்லாம் நிறைய பட்டங்கள் பெற்றவர்கள். அது யாரோ ஒரு இந்த குழுவில இருந்த ஒரு உறுப்பினர்
பொய் சான்றிதழ் கொடுத்து பட்டம் வாங்கியவர் என்று இப்ப சமீபத்திலே வெளிவந்திருக்கிறது. பெரும்பாலும் இவர்கள் பார்ப்பனர்கள், அதுவும் RSS தொடர்புடைய பார்ப்பனர்கள். ஒவ்வொருத்தருடைய பின்னணியை பற்றி விரிவாக ஆராய்ந்தால் தெரியும். நீ யாராக இருந்துட்டு போய் என்ன சொல்கிறாய், எங்கள் தலையில் எதை கட்டுகிறாய்? இந்த இந்திய பண்பு, இந்திய மரபு, இவற்றை நாம் மாணவர்களுக்கு புகட்ட வேண்டும், கற்றுக் கொடுக்க வேண்டும், மாணவர்களை பயிற்றுவிக்க வேண்டும் என்று சொல்லுகிற போது இவர்கள் இந்த பண்புகளை ஆங்கிலத்தில் சொல்வதோடு வடமொழியிலும் சொல்கிறார்கள். நான் அதை படித்து காட்டுறேன். அந்த 14:28 சேவா, அஹிம்சா, ஸ்வச்சதா, சத்யா, நிஷ்காம் கர்மா, சாந்தி. ரொம்ப கவனமா நம்ம இருக்கணும், இல்லைன்னா ஏமாந்துருவோம். இதுக்கெல்லாம் தமிழ் அர்த்தம் நமக்கு தெரியும். சேவை, அஹிம்சை, இந்த பண்பெல்லாம் சொல்றாங்க. ஆனா இடையில ஒண்ணு வருது பாருங்க, நிஷ்காம கர்மா. நிஷ்காம கர்மானா என்ன தெரியுமா? அதுதான் பகவத்கீதை வலியுறுத்துகிற தத்துவம். நீ கடமையை செய், பலனை எதிர்பாராதே. அது என்ன கடமை? உன் பிறப்பினால் உனக்கு விதிக்கப்பட்ட அந்த கடமை. அந்த கடமையை நீ செய்தாக வேண்டும், பலனை எதிர்பார்க்க கூடாது. அந்த பிறப்பினால் எழுதப்பட்ட கடமை என்பதுதான் சத்துர்வர்ணம் மாயா சிருஷ்டம் என்று பகவத்கீதையில் கிருஷ்ணன் சொல்கிறார். நீ சென்ற பிறவியில், போன ஜென்மத்தில் என்ன கர்மம் செய்தாயோ அதனுடைய பலன்களைத்தான் நீ அனுபவிக்க வேண்டியதான் நிஷ்காம கர்மா. இதை நம்முடைய குழந்தைகளுக்கு நாம் ஒரு பண்பாக சொல்லித்தர வேண்டும். விட்டால் பகவத்கீதையை பாடநூல்ல கூட சேர்த்துருவாங்க. ஒப்புக்கு பல அறிஞர்களை குறிப்பிடுகிற போது அதிலே அவர்கள் இடையில சொல்லிக் கொள்கிறார்கள், திருவள்ளுவர் பெயரையும் சொல்லிக் கொள்கிறார்களே தவிர உண்மையில் இவர்களுக்கு அந்த கவலையெல்லாம் கிடையாது. இவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த தர்மம், கர்மம், தண்டம் என்கிற அந்த பார்ப்பனிய கொள்கை, தர்மம் என்றால் வர்ண தர்மம். ஏன் இந்த தர்மத்தை கடைபிடிக்க வேண்டும் என்றால் அதற்கு நீ செய்த முன் ஜென்மத்தில் செய்த காரியங்கள் பொறுப்பு, அந்த கர்மம் பொறுப்பு. இதை மீறினால் உனக்கு தண்டனை கிடைக்கும். நான் அடிக்கடி சொல்வதுண்டு, இந்த பார்ப்பனியத்தினுடைய 3வது முனையாகிய தண்டம் தான் சங்கராச்சாரியார் கையில் இருக்கிற தடியிலிருந்து போலீஸ்காரன் கையில் இருக்கிற துப்பாக்கி வரைக்குமாக நீண்டிருக்கிறது. இந்த அமைப்பை அப்படித்தான் அவர்கள் பாதுகாக்க முடியும் என்று நினைக்கிறார்கள். ஒரு ஒப்புக்கு கூட இந்த கல்வி மூடநம்பிக்கைகளை எதிர்க்கிற கல்வியாக இருக்க வேண்டும் என்ற குறிப்பு இந்த அறிக்கையிலே கிடையாது. நான் அந்த சொல்லையும் தேடி பார்த்தேன், எங்கே சூப்பர்ஸ்டிஷன் பெறுகிறதா என்றெல்லாம் பார்த்தேன். அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. ஆகவே இவர்கள் இந்தியன் ஈத்தோஸ், இந்தியன் ட்ரெடிஷன் என்று போற்றுவதெல்லாம் வர்ணசாதி அமைப்பின் பெருமையைத்தான் சொல்கிறார்கள். 4 வர்ணங்களாக பிரிந்து அவரவருடைய கர்மங்களின் அடிப்படையில் கடமையை வலியுறுத்துகிற தர்மத்தை தான் அவர்கள் சுற்றடியாக சொல்கிறார்கள். இன்னொன்றையும் நான் உங்களுக்கு சொல்வேன். இந்த கொள்கை அறிக்கையில் தி விஷன் ஆஃப் திஸ் பாலிசி, இந்த கொள்கையின் தொலைநோக்கு பார்வை என்று அந்த முன்னுரையினுடைய ஒரு தொகுப்பு ஒன்று இருக்கிறது. அந்த தொகுப்பில் இவர்கள் இந்தியா தட் இஸ் பாரத், பாரதம் என்கிற இந்தியா, பாரதம் பெயர் சொல்வதற்கே ஒரு தெளிவான நோக்கம் இருக்கிறது. இந்தியா என்று சொல்லி நிறுத்திவிடக் கூடாது.
இந்த சமூகத்தை sustainably into an equitable and vibrant knowledge society, ஒரு துடிப்பு மிக்க அறிவு சமூகமாக இதனை நிலைத்து வளர்க்க வேண்டும். அதற்கு அனைவருக்கும் உயர்தரமான கல்வி வேண்டும். உலக அறிவு வல்லரசாக இதனை மாற்ற வேண்டும். எல்லாம் சொல்லும் போது இந்திய அரசமைப்பு சட்டத்தை பற்றி குறிப்பிடுகிறார். கான்ஸ்டிடியூஷனல் வேல்யூஸ், அரசமைப்பு சட்ட விழுமியங்கள். அப்படி சொல்லும் போது அவர்கள் சொல்லுகிறார்கள் தி ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் என்று சொல்கிறார். எதை சொல்லவில்லை, இதான் இங்க ரொம்ப முக்கியமானது. ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் என்று சொல்லவில்லை. அரசமைப்பு சட்டத்தினுடைய 3வது பகுதி ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். அதில் தான் நமக்கு பேச்சுரிமை, கருத்துரிமை, இடம் விட்டு இடம் சொல்லுகிற உரிமை, வேலை பார்க்கிற உரிமை, தொழில் செய்கிற உரிமை, சங்கம் சேருகிற உரிமை, எல்லா உரிமைகளும் அதுக்குள்ளே நம்ம கொண்டு வந்திருக்கிறோம். இந்த உரிமைகளை எல்லாம் எப்படி கட்டுப்படுத்த வேண்டுமோ அப்படி கட்டுப்படுத்துகிற விதிகளை எல்லாம் காலப்போக்கில் சேர்த்து கொண்டே வந்து விட்டார்கள். எல்லாவற்றுக்கும் அடிப்படையாக அந்த அரசமைப்பு சட்டத்தினுடைய 21வது உரிமை, உயிர் வாழ்வதற்கும் ஆள்வகை தன்னுரிமைக்குமான அந்த உரிமை, ரைட் டு லைஃப் அண்ட் பர்சனல் லிபர்ட்டி என்ற அந்த உரிமை. இந்த உரிமைகளை கல்வியில் அவர்கள் வலியுறுத்தவில்லை. எதை வலியுறுத்துகிறார்கள்? ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ். எது என்ன ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ்? அரசமைப்பு சட்டத்தினுடைய 4வது பகுதி ஏற்கனவே இருந்தது. அது டைரக்டிவ் பிரின்சிபிள்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி, அரசு கொள்கையின் திசைநெறி கொள்கைகள், கோட்பாடுகள் என்று பெயர். அதுல பல பற்றார்ந்த விருப்பங்களை வெளியிடுகிறார்கள். கல்வி குறித்தே அதுல இருக்கு. 50ஆம் வருஷத்துல வந்த அரசமைப்பு சட்டத்துல இன்னும் ஒரு 10 ஆண்டுக்குள் 14 வயது வந்த அனைவருக்கும் கல்வி கொடுக்க வேண்டும், கட்டாயம் எல்லாரும் கல்வி கொடுத்தணும். என்ன அடையலையே, ஏன் அடையல, அடைவதற்கு என்ன தடை, இந்த அமைப்பில் என்ன தடையாக இருந்தது, ஏன் அந்த கல்வி உணர்வு பரவவில்லை, கல்வி சிந்தனை பரவவில்லை, அரசு இந்த கடமையிலிருந்து தவறிவிட்டதா, அதை பற்றி ஒரு ஆய்வு இல்லை. இவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த 4ஆம் பகுதியில் ஒரு துணை பகுதி சேர்க்கப்பட்டது நெருக்கடி நிலை காலத்தில். நாம் கல்விக் கொள்கை பற்றி பேசுகிற போதெல்லாம் கட்டாயம் நெருக்கடி நிலை பற்றி பேச வேண்டும். ஏனென்றால் அரசமைப்பு சட்டத்தினுடைய 7வது அட்டவணையில் ஒன்றிய பட்டியல், மாநில பட்டியல் இரண்டுக்கும் இசைவு கொடுக்கிற இசைவான பட்டியல் அல்லது பொது பட்டியல், 3 பட்டியல் எழுதுகிற போது கல்வியை மாநில பட்டியலில் சேர்த்தார்கள். கல்வியினுடைய சில கூறுகள் ஒன்றிய பட்டியலும் இருக்கிறது, அறிவியல் ஆய்வு நிறுவனங்கள் ஏதோ பேர்ல சேர்க்கிறாங்க. ஆனா மொத்தத்தில் கல்வி அடிப்படையில் மாநில அதிகாரத்தில் சேர்க்கப்பட்டது. இதை நெருக்கடி நிலை காலத்தில் தான் இந்திரா காந்தி அம்மையார் அவர் நடத்திய கொடுங்கோல் ஆட்சியை பயன்படுத்தி கொண்டு நாட்டில் குடியாட்சிய உரிமைகள் இல்லாத போது ஒரு திருத்தம், 42வது திருத்தம் கொண்டு வந்தார். இந்த 42வது திருத்தத்தின் மூலமாகத்தான் கல்வி என்கிற இந்த அதிகாரம் கன்கரண்ட் லிஸ்ட் அல்லது இசைவு பட்டியலுக்கு மாற்றப்பட்டது. 2 மாநில அரசு, மத்திய அரசு 2க்குமான அதிகார பட்டியலாக இது மாற்றப்பட்டது. அந்த பட்டியலில் மாற்றப்படுகிற போது அந்த திருத்தத்தின் மூலம் இன்னும் ஒரு காரியத்தை இந்திரா அம்மையார் செய்தார். என்னவென்றால் பகுதி 4உடன் பகுதி 4A என்ற ஒரு புதிய பகுதியை சேர்த்தார். பகுதி 3 அடிப்படை உரிமைகள், பகுதி 4 அரசு கொள்கையின் திசைநெறி கோட்பாடுகள், பகுதி 4A அடிப்படை கடமைகள். யாருடைய கடமைகள்? அடிப்படை உரிமைகள் குடிமக்களுக்கான உரிமைகள். அப்ப அடிப்படை கடமைகள் யாருக்கு இருக்கணும்? அரசுக்கென்று என்ன கடமைகள்? அரசுக்கென்று அந்த அதனுடைய திசைநெறி காட்டுகிற கொள்கைகளை மட்டும் சொல்லிவிட்டார்கள், முடிஞ்சு போச்சு. அரசு கடமைகள் அல்ல இந்த ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் என்பது
குடிமக்களின் கடமைகள். குடிமக்கள் என்னெல்லாம் செய்யணும்? இயற்கையை பத்திரமா பார்த்துக்கணும், சுற்றுச்சூழலை பாதுகாக்கிற உணர்வை பெறணும், உயிரினங்களிடம் அன்பு செலுத்த வேண்டும், அறிவியல் கண்ணோட்டத்தை வளர்த்து கொள்ள வேண்டும். இதெல்லாம் ஒரு பட்டியல். 51A என்ற உறுப்பு சேர்த்து விட்டார்கள். இந்த கடமைகளைத்தான் இந்த கல்விக் கொள்கை வலியுறுத்துகிறார். அடிப்படை உரிமைகளை வலியுறுத்தவில்லை. நாம் மாணவர்களிடமும் ஆசிரியர்களிடமும் சொல்ல வேண்டிய செய்தி என்னவென்றால், உங்களுக்கென்று மனித உரிமைகள் உண்டு, அடிப்படை உரிமைகள் உண்டு. இந்த மாந்த உரிமைகள், அடிப்படை உரிமைகளை நீங்கள் பயில வேண்டும். ஒரு வீட்டில் வேலை செய்கிற ஒரு தொழிலாளிக்கும் அந்த வீட்டில் வண்டி இழுக்கிற மாட்டுக்கும் என்ன வேறுபாடு? மாட்டுக்கு அதன் உரிமைகள் என்று எதுவும் இல்லை, அதை பற்றி தெரியாது அதற்கு. ஆனா இந்த மனிதனுக்கு தெரிந்திருக்க வேண்டும். ஏய், நீ மனிதன் என்று சொன்னால் நீ மாந்த உரிமைகளோடு பிறந்தவன், மாந்த கண்ணியத்தோடு இருக்கிறவன். இங்கே உலகில் பல நாடுகள் இந்த மாந்த உரிமைகளுக்காக சட்டம் இயற்றிய நாடுகளை எல்லாம் சொல்வார்கள். ஆனா இந்த எந்த நாட்டிலுமே மனிதன் பிறக்கும் போது சமம்னு சொல்ல, கடவுளின் படைப்பில் சமம்னு தான் சொன்னாங்க. அமெரிக்கா பில் ஆஃப் ரைட்ஸ் என்று உரிமைகள் பட்டயத்தையே ஏற்றினார்கள். அது காட் மேட் மென் ஈக்குவல். கடவுள் மனிதர்களை சமமானவர்களாக படைத்தார். அது மென் தான். அப்புறம்தான் அது விமென்லாம் வருவாங்க. ஆனால் ஆண் பெண் வேறுபாடு பார்க்கல, கடவுள் படைப்பு என்றும் பார்க்கல. பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்று 2000 ஆண்டுகள் முன்பு அடிப்படை மாந்த உரிமையை பறைசாற்றிய இலக்கியம் நம்முடைய திருக்குறள் தான். எனவே நாம் சொல்ல வேண்டியதெல்லாம், நீ உரிமை படைத்தவன். சிறைகளில் நடக்கிற போராட்டங்கள், சிறைகளில் நடக்கிற சிக்கல்கள் தொடர்பான பல தீர்ப்புகளில் வி.ஆர். கிருஷ்ணய்யர் அவர்கள் சொல்வார், கட்டுப்பாடு என்ற பெயரில் அடிமைகளை வளர்ப்பதை காட்டிலும் உரிமைகள் என்ற பெயரில் கலகக்காரர்களை வளர்ப்பது மேல் என்று அவர் சொல்வார். நீ சிறையில அடங்கி கிடக்காத, உன் உரிமைகளுக்காக போராடு. சுனில் பத்ரா என்ற ஒரு கைதிக்கு மரண தண்டனையை குறைக்கிற போது கிருஷ்ணய்யர் எழுதினார், சிறைக்குள் போன பிறகும் இவர் தன் சக மனிதர்களுக்காக போராடினார் என்பதை கருத்தில் கொண்டு நாங்கள் தண்டனையை குறைக்கிறோம் என்று எழுதினார். இந்த பார்வை நமக்கு வேண்டும். ஒரு தந்தை மகனை வளர்க்கிற முறையில் அடிமைத்தனம் இருக்கக்கூடாது. நீ உன் உரிமையை கேள், உனக்கு எது சரி என்று வாதிடு. நான் சொல்றதை நீ கேட்க வேண்டாம், நீயே முடிவுகளை எடுத்துக்கொள். நான் உரிய எச்சரிக்கைகளை தருகிறேன். நீ என்ன படிப்பை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பதை அப்படி அவனுடைய முடிவுக்கு விடுங்கள். போராடுகிற உரிமையை, போராடுகிற எண்ணத்தை வளர்க்கணும். அதுதான் ஒரு ஆரோக்கியமான சமூகம். நீ சொல்லக்கூடிய நாலெட்ஜ் சூப்பர் பவர் எதற்காகும்? பெருமுதலாளிகளுக்கு உன் அறிவை விற்று பிழைக்கிறவனை உருவாக்க விரும்புகிறாய். நீ அவனுக்கு அடிப்படை கடமைகளை போதிப்பதற்கு அரசமைப்பு சட்டத்தை நீ துணைக்கு அழைக்கிறாய் என்று போது. நண்பர்களே, இந்த கொள்கை அறிக்கை இப்படி ஒரு நோக்கம் கொண்டிருக்கிற காரணத்தினால் ஒன்றை நாம் மிக அழுத்தமா சொல்ல விரும்புகிறோம். கல்விக் கொள்கை என்று சொன்னாலே, தேசிய கல்விக் கொள்கை என்று சொன்னாலே, அது ஒவ்வொரு தேசிய இனத்துக்குமான கல்விக் கொள்கையாக இருக்க வேண்டும். இந்திய கல்விக் கொள்கைக்கு தேசிய கல்விக் கொள்கை என்று பெயர் சூட்டுவது அபத்தம். அது சொற்களிலேயே ஒரு முரண்பாடு. இந்தியா ஒரு தேசமா? இந்திய தேசியம் ஒரு தேசியமா? உண்மையான தேசியம் என்பது தமிழ் தேசியம், தெலுங்கு தேசியம், மலையாள தேசியம், மொழிவழி தேசியம். நான் மட்டும் சொல்லலைங்க. இந்திய அரசமைப்பு சட்டத்துல நான் மேலே சொன்ன அந்த 42வது திருத்தம் வருவதற்கு முன்பு அதனுடைய ஏறத்தாழ 400 உறுப்புகளில் தேசம் என்ற சொல்லே கிடையாது. முகப்புரையில் மட்டும்தான் ஒரு இடத்தில் தேசம் என்று இடம்பெற்றது. முகப்புரையை அம்பேத்கர் எழுதவில்லை, ஜவஹர்லால் நேரு எழுதினார். மற்றபடி 1 முதல் கடைசி வரைக்குமான அந்த உறுப்புகள், பகுதிகள், விதிகள், துணைக்கூறுகள், அட்டவணைகள் எதிலுமே தேசம் என்ற சொல் இல்லை.
தேசிய மொழி என்ற சொல் இருக்கிறதா? தேசிய அரசு என்ற சொல் இருக்கிறதா? எதுவுமே இல்லை. வேண்டுமென்றேதான் அதை தவிர்த்தார்கள். இந்தியா தட் இஸ் பாரத் ஷல் பி ஏ யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் என்று முதல் விதி சொல்கிறது. இப்ப இந்தியானா என்ன? அது ஒரு தேசம் அல்ல, இட் இஸ் ஏ யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ். அரச மாநிலங்களின் ஒன்றியம். இது சாதாரண மாகாணம் இல்ல, பிராவின்ஸ் அல்ல, மாவட்டங்களின் ஒன்றியம் அல்ல, அரச மாநிலங்கள், ஸ்டேட்ஸ். அரசுனா என்ற இயற்றலும் காத்தலும் ஈட்டலும் இயற்றலும் ஈட்டலும் காத்தலும் காத்த வகுத்தலும் வல்லது அரசு. அப்படி ஒரு அரசுகள் சேர்ந்து ஒரு ஒன்றியம் அமைக்கின்றன, அமெரிக்க ஐக்கிய நாடுகளை உருவாக்கியது போல. அப்படி இல்லைங்க. இந்தியாவை தேசம் என்று அரசமைப்பு சட்டம் வரையறுக்கவில்லை. அதனால்தான் ஒரு தேசத்துக்கு ஒரு கல்விக் கொள்கை, அதாவது ஒரு மாநிலம் என்றால் அது மொழி வழி மாநிலம், வெறும் மாநிலம் அல்ல. ஒரு மொழி வழி மாநிலம் என்பதுதான் தேசிய இனத்திற்கான அடிப்படை. அதனால்தான் கல்வி மாநில அதிகாரத்தில் சேர்க்கப்பட்டது. இப்போது எதற்காக அதை கொண்டு போய் கன்கரண்ட் லிஸ்ட் என்று இசைவு பட்டியலில் வைக்க வேண்டும்? சரி, இசைவு என்றால் மாநிலமும் இந்திய அரசும் இசைந்து இந்த கொள்கையை உருவாக்கி இருக்கிறார்களா? இந்த கொள்கை அறிக்கையிலேயே, கல்விக் கொள்கையிலேயே இடையில சொல்கிறார்கள், இது கல்வி கன்கரண்ட் லிஸ்ட்ல இருக்குது. ஹாஹா, அவ்வளவு தெரிஞ்சிருக்கேன் உங்களுக்கு. ஆனா கன்கரண்ட் லிஸ்ட்ல நீங்க இருக்கிற ஒரு பொருள் குறித்து இந்திய அமைச்சரவை எப்படி கூப்பிட்டு இந்த அறிக்கையை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் என்று எப்படி முடிவெடுத்தது? எந்த மாநில அரசை கேட்டார்கள்? எடப்பாடியை கேட்டார்களா? வேற மாநில முதல்வர்களை கேட்டார்களா? இந்த மாநிலத்தில் இது குறித்து விவாதம் நடந்தது? இந்த நாட்டுக்கென்று ஒரு முற்போக்கான கல்விக் கொள்கை எதிர்காலத்தில் வகுக்கப்பட வேண்டும். இப்போதே நாம் வகுத்து அந்த கல்விக் கொள்கையின் அடிப்படையில் இந்த போராட்டத்தை நடத்த வேண்டும். அப்படி ஒரு கல்விக் கொள்கை தமிழ் தேசிய கல்விக் கொள்கையாக மட்டுமே இருக்க முடியும். அது எப்படி இருக்க வேண்டும், அதில் என்ன கூறுகள் இருக்க வேண்டும் என்பது பற்றி தனியாக விவாதிக்கலாம். இந்திய தேசிய கல்விக் கொள்கை என்ற கருத்தாக்கத்தையே நாம் அடியோடு மறுதளிக்கிறோம். நீ அதுல என்னத்தை கலந்து கொடுத்தாலும் சரி, இந்திய தேசிய கல்விக் கொள்கை என்பது ஒரு காலம் முற்போக்கானதாக அனைவருக்கும் கல்வி கொடுக்கக்கூடியதாக இருக்க முடியாது. 86 காங்கிரஸ் ஆட்சியில் ஒரு கல்விக் கொள்கை கொண்டு வந்தார்கள். 92 அதில் திருத்தம் செய்தார்கள். அந்த கல்விக் கொள்கையெல்லாம் என்ன சாதித்தது? அனைவருக்கும் கல்வியை சாதித்து விட்டதா? இல்லையே. எனவே நாம் இந்திய கல்விக் கொள்கை என்ற கருத்தை, இந்த அறிக்கையில் நிறைய கல்வியின் நுட்பங்கள் பற்றி பேசுகிறார்கள். தேர்வு நடத்துவதற்கு அனைத்து இந்திய முகமை, ஒரு நீட்டு வந்தது, அதற்கே நாம் எவ்வளவு பெரிய துயரப்பட்டு கொண்டிருக்கிறோம் மருத்துவ கல்வியில். இது போதாதென்று இன்றைக்கு கலை படிப்பு, அறிவியல் படிப்பு, இளங்கலை படிப்புக்கெல்லாம் அனைத்து இந்திய தேர்வுகளை கொண்டு வர போகிறார்கள். இந்த இடத்தில் தான் நண்பர்களே ரொம்ப கூர்மையாக நாம் பார்க்க வேண்டும். ஆங்கில வழி கல்விதான் இதற்கு அவர்களுக்கு உதவி கொண்டிருக்கிறது. நீங்கள் ஆங்கில வழி கல்வி மட்டும் இல்லை என்றால் மருத்துவக் கல்லூரிகளில் அகில இந்திய பங்கு, ஆல் இந்தியா கோட்டா என்ற ஒன்றை உருவாக்க முடியுமா? 86ஆம் ஆண்டு இந்திய உச்ச நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு நடக்கிறது. அந்த வழக்கில் அவர்கள் சில வேற்று மாநில மாணவர்கள் எங்களுக்கெல்லாம் இடம் கிடைக்கல, ஏன்னா எங்க ஊர்ல மருத்துவக் கல்லூரி இல்ல என்று கேட்கிறாங்க. அதுக்கு உச்ச நீதிமன்றம் கண்ட தீர்வு என்ன தெரியுமா? பாதி இடங்களை நீங்கள் அகில இந்திய பங்குக்கு கொடுத்துருங்க. இந்த பாதி இடங்களில் நீங்கள் இந்திய அளவில் மாணவர்களை தேர்ந்தெடுக்கணும், பொது தேர்வு வைத்து தேர்ந்தெடுக்கணும். இதுல இடஒதுக்கீடு கிடையாது. இது எம்பிசிக்கு தான் இல்ல, எஸ்சி எஸ்டிக்கே கிடையாது. 86 தொடங்கி 2007 வரைக்கும் இதான் நிலைமை. அரசமைப்பு சட்டத்திற்கு விரோதமான ஒரு நீதிமன்ற உத்தரவு இது, கொடுத்துருங்கட்டாங்க. இது ஏன் கொடுக்க முடிந்தது?
நீங்கள் எப்படி ஊபி மாணவன் தமிழ்நாட்டு மருத்துவக் கல்லூரியில படித்துக் கொள்ளலாம், தமிழ்நாட்டு மாணவன் டெல்லி கல்லூரியில படித்துக் கொள்ளலாம், பீகார் மாணவன் ஆந்திரத்திலே போய் படித்துக் கொள்ளலாம் என்கிற நிலை ஏன் ஏற்பட்டது என்றால், நீ ஆந்திராவில் படிக்க வேண்டும் என்றால் தெலுங்கு தெரிந்தவனாக இருக்க வேண்டும், தமிழ்நாட்டில் படிக்க வேண்டும் என்றால் தமிழ் தெரிந்தவனாக இருக்க வேண்டும் என்ற அவசியமே இல்லாமல் போய்விட்டது. மருத்துவ கல்வி மட்டும் தமிழ் வழி கல்விதான் கிடைக்கும் என்பது உறுதி செய்யப்பட்டிருந்தால் ஆல் இந்தியா கோட்டா வந்திருக்காது. இவ்வளவு இடம் கொள்ளை போய்விட்டதே என்று நாம் புலம்ப வேண்டிய தேவையே இல்லை. தமிழ் வழி கல்விக்கும் சமூக நீதிக்குமான இந்த உறவை என்றைக்கு நம்முடைய தமிழ் பற்றாளர்களும் சமூக நீதி பற்றாளர்களும் உணர்கிறார்களோ அன்றைக்குத்தான் தமிழுக்கும் விடுவு பிறக்கும், சமூக நீதிக்கும் விடுவு பிறக்கும். ஆங்கில வழி கல்வி என்பது சமூக நீதியை மறுப்பதற்கான ஒரு ஃபில்டர், அதில் வச்சு வடிகட்டிடுவாங்க. ஏன் நெடும் புனலுள் வெல்லும் முதலை அடும் புனலின் நீங்கின் அதனை பிற என்றார் வள்ளுவர். ஒரு முதலையை கூட அது ஏரியில் அல்லது கடலில் அல்லது ஆழ்ந்த நீர் தடாகத்திலே இருக்கிற போது யாராலும் வெற்றி கொள்ள முடியாது. யானை போனா கூட அது கடித்து உருவிட்டு போயிடும். அதே முதலை கரையில் வந்து கிடந்தால் எறும்பு கூட கடித்து பாரு. நம்முடைய தமிழ் குழந்தைகளுக்கு, உழைக்கும் மக்களின் குழந்தைகளுக்கு அவர்களுடைய தாய் தடாகம் எது? அதுதான் தமிழ். தமிழில் இருக்கிற வரைக்கும் உன்னை யாராலும் வெல்ல முடியாது. நீ அயல்மொழி கரைக்கு இழுத்து விடப்பட்டு உன்னை சண்டைக்கு கூப்பிடுகிறார்கள். நீ வா, என்னுடைய இடத்துக்கு வா, தமிழ்ல வந்து என்னோடு போட்டி போடு, யார் வேணாலும் வா என்ற நிலை இருந்தால் அது சமூக நீதியை பாதுகாப்பதாக. சமூக நீதி என்றால் இடஒதுக்கீடு மட்டும் கேட்டால் போதும், தாய்மொழி கல்வி எல்லாம் தேவையில்லை. ஏன்னா அது லெவல் பிளேயிங் ஃபீல்டு, இங்கிலீஷ் லெவல் பிளேயிங் ஃபீல்டு என்று வாதிடுகிறார்கள். இங்கிலீஷ் உண்மையிலேயே லெவல் பிளேயிங் ஃபீல்டா? நீங்கள் வெவ்வேறு மொழிக்காரனுக்கு இடையில அது லெவல் பிளேயிங் ஃபீல்டு. ஆனால் ஒரே மொழி பேசுகிற, காலங்காலமாக கல்வி உரிமையை முற்றுரிமையாக அனுபவித்து வருகிற ஒருவனுக்கும் முதல் தலைமுறை பள்ளிக்கூட நிலையிலே ஒதுங்குகிற ஒருவனுக்கும் இடையில் அது லெவல் பிளேயிங் ஃபீல்டு அல்ல. எங்கிருந்து சம களம் கிடைக்கும்? அவன் மேல இருப்பான். ஏன்னா நம்முடைய நளினி சிதம்பரம் அவர்கள் சென்னை உயர் நீதிமன்றத்திலே சொன்னார், ஆங்கிலம் என் குழந்தைகளுக்கு தாய்மொழியை போல. உண்மையா இருக்கலாம். அவங்க வீட்டுல அவங்க பிள்ளைக்கு கொஞ்சுவதிலிருந்து கெஞ்சுவதிலிருந்து உணவூட்டுவதை எல்லாமே ஆங்கிலத்துல செய்வாங்க. அவங்க வீட்டு நாய்க்கு கூட தமிழ் தெரியாது, இங்கிலீஷ்ல தான் கட்டளை போடுவாங்க. சிட், ரைஸ் எல்லாம் சொல்லுவாங்க. உங்க தாய்மொழி நாய்மொழி எல்லாமே இங்கிலீஷ். எங்களுக்கு அப்படி இல்லையே, எங்களுக்கு எல்லாமே தமிழ் தானே. அடித்தாலும் அணைத்தாலும் கொஞ்சினாலும் கெஞ்சினாலும் மிஞ்சினாலும் எல்லாம் தமிழ் தான். இது எங்களுக்கு அந்த தமிழ்லயே கல்வி கிடைக்கும் போதுதான் உன்னோட நாங்க சமமா நிக்க முடியும். நாங்க ஒண்ணு இங்கிலாந்துல போய் தமிழ் வழி கல்வி கேட்கல, தமிழ்நாட்டில் தானே கேட்கிறோம். இதுதானே அவசியம். இது இருந்தாதான் நமக்கு நிக்க முடியும். அதனால்தான் நான் சொல்லுகிறேன், மருத்துவ கல்வி, பொறியியல் கல்வி, எந்த கல்வியாக இருந்தாலும் தாய்மொழி கல்வியாக, நம்முடைய தேசிய மொழி வழிபட்ட கல்வியாக இருக்கும்போதுதான் நம்மால் சமூக நீதியை உண்மையில் அடைய முடியும், எட்ட முடியும். அதனால் நண்பர்களே, நான் எனக்கு இருக்கக்கூடிய இந்த நேரத்திற்குள் இரண்டாவதாக ஒரு செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொள்ளணும். இந்த கல்விக் கொள்கையில் முக்கியமான ஒரு செய்தி, தமிழ்நாட்டை பொறுத்தவரை விவாதிக்கப்படுகிற ஒரு செய்தியாக இருப்பது என்னவென்றால், இந்த நம்ம தமிழக அரசே சொல்லிவிட்டது, நம்முடைய முதலமைச்சரே சொல்லிவிட்டார், மும்மொழி கொள்கையை ஒருபோதும் ஏற்க மாட்டோம். இந்த கல்விக் கொள்கையினுடைய பல கூறுகள் இருக்கின்றன. ஆனா இந்த மற்ற கூறுகளை பற்றி எல்லாம் பேசாமல் இந்த ஒன்றை மட்டும் எடுத்து வைத்துக் கொண்டு பேசுகிறார். மும்மொழி கொள்கையை ஏற்க மாட்டோம். இதை பயன்படுத்தி கொண்டு சிலர் புதிதாக கிளம்பி வருகிறார்கள். ஐயோ, நான் இந்தி படிக்காமல் போய்விட்டேன், உங்களால் தான் எனக்கு இந்த இழப்பு. நான் இந்தி படித்திருந்தால் இந்தி நாட்டிலே போய் எல்லாரையும் ஏமாற்றி இருப்பேன், இங்கேயே எல்லாரையும் ஏமாற்றி நான் வாழ்க்கையை தொலைத்து விட்டேன். செய்கிற மோசடி எல்லாம் அங்க போய் செய்திருக்கலாம் இல்லையா? ஆல் இந்தியா மோசடி இங்க எதுக்கு செய்யணும்? இந்தி அறிவியை போய் பாய வச்சிருக்கலாம். நண்பர்களே, இல்ல. நமக்கு நம்முடைய மொழி கல்வி, மொழி கொள்கை என்ன, இதுல நமக்கு ஒரு தெளிவு இல்லை என்றால் இதை சந்திக்க முடியாது. இதே கல்விக் கொள்கை
இதே கல்விக் கொள்கை தாய்மொழி கல்வி பற்றி பேசுகிறது. இந்த கஸ்தூர்ரங்கன் தலைமையிலான குழுவினுடைய முதல் அறிக்கை வந்த போதே நான் சொன்னேன், கஸ்தூரிரங்கன் இஸ்ரோவில் அறிவியலராக இருந்திருக்கலாம், ஆனால் அவர் கல்வியாளர் அல்ல. ஒரு கல்வி கொள்கையை வகுக்கும் குழுவுக்கு தலைமை தாங்கும் தகுதி அவருக்கு இல்லை என்பதில் இந்த அறிக்கையிலேயே ஒரு அகச்சான்று உள்ளது என்று சொன்னேன். அந்த அகச்சான்று என்ன தெரியுமா? அந்த அறிக்கையில் அவர் எழுதிய ஒரு நல்ல வாக்கியம், ஒரு நல்ல சொல்லியம். அது என்ன? அவர் சொன்னார், ஆங்கிலம்தான் அறிவுக்கு அடிப்படை என்று நாங்கள் எண்ணிக்கொண்டிருந்தோம். ஆனால் பல நாடுகளையும் சென்று பார்க்கிற போது தாய்மொழி கல்விதான் நல்லது, சிறப்பானது, தாய்மொழியில் கல்வி கற்பதே உயர்ந்தது என்ற முடிவை நாங்கள் காண்கிறோம், என்ற முடிவுக்கு எங்களால் வர முடிகிறது என்று எழுதியிருந்தார். நல்ல முடிவு. ஆனால் ஒரு கல்விக் கொள்கையை எழுதுகிற வேலையை ஆரம்பித்த பிறகுதானா இந்த உண்மை உங்களுக்கு தெரிய வேண்டும்? ஒரு கல்வியாளருக்கு முதல்ல இது தெரியணுமே, எது முதல் மொழி எது இரண்டாம் மொழி என்பதை பற்றி தெரிந்திருக்கணுமே. ஏன் தாய்மொழியில் கல்வி கற்க வேண்டும் என்று தெரியாமலே நீங்கள் அறிக்கை எழுத ஆரம்பிச்சு நீங்க பின்லாந்துக்கும் நார்வே சூழலுக்கும் போய்தானா இதை தெரிந்து கொண்டு வர வேண்டும்? எனவே நீங்கள் கல்வியாளர் அல்ல என்பதுதான் இதுக்கு அடிப்படை. ஆனால் இந்த கொள்கை, இந்த அறிக்கையில் அவர்கள் சொல்லுகிறார்கள், தாய்மொழியில் கல்வி கொடுக்க வேண்டும். எது வரைக்கும்? முடிந்தால் அவங்க சொல்றாங்க, அதாவது இவங்க இந்த முறையை மாத்துறாங்க. 5 ஆண்டு காலம் இந்த ஆரம்பத்தில் ஃபவுண்டேஷன் கோர்ஸ் என்று போடுவது, 3 வயதுல இருந்து தொடங்குவது, 8 இருந்து அப்புறம் 3 வருடம் 11, அப்படி போகும்போது இந்த முதல் நிலையில் தாய்மொழி கல்வி சிறந்தது. 2வது நிலையில் அதோடு இன்னொரு மொழியை சேர்த்துக் கொள்ளலாம். ஆனா இதையெல்லாம் சொல்லிவிட்டு இந்த தாய்மொழி கல்வியை, இந்த கொள்கை கட்டாயப்படுத்தவில்லை. இதான் முக்கியம். 5 ஆண்டு அடிப்படை நிலை படிக்க வேண்டும் என்பது கட்டாயம், அதுல வேற நோ சாய்ஸ், நீங்களா எதையும் தேர்ந்தெடுக்க முடியாது. ஆனால் எது wherever பாசிபிள், முடிந்த இடங்களில் எல்லாம் தாய்மொழி படிங்க. ஏன் wherever பாசிபிள்? ஐயா, ஒரு குழந்தைக்கு தாய்ப்பால் இன்றியமையாதது, தாய்ப்பால் மற்ற எதை விடவும் மேலானது என்று சொல்லிவிட்டு சாத்தியமா இருந்தா பாத்துங்க, இல்லைன்னா நீங்க ஃபேரக்ஸ் கொடுங்க, வேற ஏதாவது உணவு கொடுங்க என்று சொல்லுவீர்கள். அவர் சொல்லுவார், அவர் மருத்துவர், அம்மா தாய் நீ பால் இருக்கிற வரைக்கும் கொடுமா, தாய்ப்பால் தான் சிறந்தது. இப்ப தாய்மொழி தான் கட்டாயம் என்றால் கல்வியில் அது ஒரு அங்கமா வரணும். பிரெஞ்சு நாட்டினுடைய தலைநகரம் பாரிஸில் பிரெஞ்சை தாய்மொழியாக கொண்டவர்களை காட்டிலும் வேறு தாய்மொழிகளாய் கொண்டவர்கள், வேறு மொழிகளை தாய்மொழியாக கொண்டவர்கள் அதிகம். இங்க தமிழர்கள் இருக்கிறாங்க, அராபியர்கள் இருக்கிறாங்க, பல்வேறு ஆப்பிரிக்க தேசத்தவர்கள் இருக்கிறாங்க. ஆனால் எல்லோருக்குமே பிரெஞ்சு தான் பயிற்று. இல்லைன்னா அது பிரான்சாவும் பிரெஞ்சு தலைநகரமாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லையே, ஏதோ ஒரு மொழியை படிச்சுக்கலாம்னா. அதே போல் பிரெஞ்சு மொழியைத்தான் நீங்கள் முதல் மொழியாக கற்க வேண்டும். 2வது மொழியாக 5 வகுப்புகள் படித்து முடித்த பிறகு நீங்கள் நடுநிலை கல்வி தொடங்குகிற போது எனி ஒன் ஆஃப் த யூரோப்பியன் லாங்குவேஜ், ஐரோப்பிய மொழிகளில் ஒன்று நடைமுறை. எனவே இது எப்படி நீங்க விரும்பினா வச்சீங்க. ஏன்னா இன்னைக்கு இந்திய அரசினுடைய பொறுப்பில் இருக்கிற கேந்திரிய வித்யாலயங்கள், இவங்கள்ட்ட இருக்கக்கூடிய சிபிஎஸ்இ பள்ளிக்கூடங்கள், இவற்றில் தாய்மொழி உண்டா? தாய்மொழி கட்டாயமா? இல்லையே. அதனால அவங்க என்ன சொல்றாங்க, wherever பாசிபிள், முடிஞ்ச இடத்துல வச்சுங்க. தமிழ்நாட்டில் ஒரு சமச்சீர் கல்வி கொண்டு வருகிற போது கூட தமிழ் மொழி, தமிழ் பயிற்று மொழி கட்டாயம் என்று கொண்டு வரல. பாடப்புத்தகம் போடும்போது தமிழ்ல கொஞ்சம் பேருக்கு, ஆங்கிலத்துல கொஞ்சம் பேருக்கு போட்டாங்க. இது என்ன கொடுமையா இருக்கு? எப்படி சமச்சீரா இருக்கணும்? தமிழ்நாட்டில் தமிழ் கல்வியும் ஆங்கில கல்வியும் எப்படி சமச்சீராக இருக்க முடியும்? எல்லோருக்கும் ஒரே பயிற்று மொழி தானே இருக்க முடியும். ஆகவே இவர்கள் ஒப்புக்கு சொல்லிவிட்டு இப்போது இருக்கிற இதே நிலை ஆங்கில பயிற்று மொழி தொடர்வதற்கு வழிவகுக்கிறார்கள். 2வது,
நண்பர்களே, நம்மவர்கள் உட்பட பல பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு குழப்பம் என்னவென்றால், 2 மொழி கற்றால் நல்லதுதானே, 3 மொழி கற்றால் நல்லதுதானே, எதை பலியிட்டு விட்டு அதை கற்பது, எப்போது கற்பது? எனக்கு நினைவு இருக்கிறது, பல ஆண்டுகளுக்கு முன்பு இதே மேட்டூரில் நான் தாய்த்தமிழ் பள்ளி குறித்து வலியுறுத்தி பேச வருகிற போது ஆங்கில பள்ளிகளில் இருந்து ஆசிரியர்கள் வந்திருந்தார்கள். நான் அவர்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்டேன். அம்மா, நீங்க எல்லாம் வகுப்புல பாடம் நடத்துறீங்க, நடத்தும் போது நிறங்கள் சொல்லி கொடுக்குறீங்க, பச்சை, சிவப்பு, நீலம்னு சொல்லி கொடுக்குறீங்க. பச்சை என்றால் என்னன்னு ஒரு குழந்தை கேட்டுச்சுன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? ஒரு இலையை காட்டி, இத பாருமா, இது பச்சை, இந்த பச்சைக்கு இலை பச்சை என்று பேரு. ஒரு கிளியை காட்டி அது ஒரு பச்சை, அது கிளி பச்சைன்னு பேரு. இதான சொல்லி கொடுப்பீங்க. அதே மாணவர், அதே குழந்தை கிரீன் என்றால் என்ன என்று கேட்டால் நீங்க என்ன சொல்லுவீங்க? கிரீன் என்றால் பச்சைன்னு சொல்லி கொடுப்பீங்க. இதுதான் முதல் மொழிக்கு 2வது மொழிக்கு இருக்கிற வேறுபாடு. தமிழ் வழியாக ஆங்கிலம்னு நம்ம சொல்றோமே, இதான். பிரெஞ்சுக்கார இங்கிலீஷ் கத்துக்கிறானா எப்ப கத்துக்குவான்? பிரெஞ்சு வழியாக. நாம பிரெஞ்சு கத்துக்கலாம், தமிழ் வழியாக பிரெஞ்சு. தமிழ் வழி இயற்பியல், தமிழ் வழி வேதியியல், தமிழ் வழி பொறியியல், தமிழ் வழி வரலாறு, தமிழ் வழி ஆங்கிலம் படிக்கலாம், தமிழ் வழி இந்தி படிக்கலாம், எந்த மொழி வேணாலும் படிக்கலாம். ஆனா அடிப்படையில தமிழ் தான் இருக்கணும். எனவே தொடக்க கல்வியில் ஏன்னா முதல் மொழி 2வது அண்மையில 10ஆம் வகுப்பு தேர்வு முடிவுகள் வந்தன. நீங்க எல்லாம் பாத்தீங்க, நம்ம குழந்தைங்க நிறைய பேர் படிச்சு வந்தாங்க. அதுல எடுத்தோட என்ன போட்டிருக்கு பாத்தீங்களா? லாங்குவேஜ். அடுத்து என்ன போட்டிருக்க? இங்கிலீஷ். அப்புறம் சயின்ஸ், மேத்ஸ், சோசியல் சயின்ஸ் தானே இருக்கு. அது ஏங்க லாங்குவேஜ்னு சொல்லணும்? அது என்ன லாங்குவேஜ்? மொழின்னு சொல்லுங்க. ஏன் லாங்குவேஜ்ங்கிறீங்க? லாங்குவேஜ்ங்கிற பாடம். அப்ப இங்கிலீஷ் லாங்குவேஜ் இல்லைன்னா அது வேற என்ன? இங்கிலீஷ் லாங்குவேஜ் இல்லையா? அது ஒரு லாங்குவேஜ் தானே. ஃபர்ஸ்ட் லாங்குவேஜ், செகண்ட் லாங்குவேஜ். ஃபர்ஸ்ட் லாங்குவேஜ் ஒரு தாய்மொழி, தமிழ்னு சொல்லு. ஏன்னா ஒரு நேரத்தில் எப்படி இருந்துச்சுன்னா, நம்ம இந்த சான்றோர் பேரவை போராட்டம் மற்ற அதுக்கான உத்தரவுகள் எல்லாம் வர்றதுக்கு முன்னால தமிழ்நாட்டில் தமிழ் படிக்காமலே நீங்க பட்டப்படிப்பு வரைக்கும் படிக்கலாம். அப்ப என்ன இருந்துச்சு? தமிழுக்கு பதில் ஏதாவது படிக்கலாம். ஹிந்தி, சமஸ்கிருதம், பிரெஞ்சு எல்லாம் இருந்துச்சு. ஏதோ இன்னைக்கு இந்த மோதி கொண்டுட்டு வரல. நான் அரசு கல்லூரியில படிச்சேன். எங்க கல்லூரியிலேயே BA BSc-ல 2வது மொழியாக அல்லது முதல் மொழி ஆங்கிலம், அப்ப 2வது மொழியாக தமிழ் அல்லது இந்தி அல்லது பிரெஞ்சு அல்லது சமஸ்கிருதம், வேற பாசிபிள் எது வாய்ப்போ அதையெல்லாம் படிக்கலாம். நான் ஹிந்தி படிச்சவன் 2வது மொழியாக, தமிழ் படிச்சவன் கிடையாது. இந்த வாய்ப்பு எப்படி வழங்கப்படுகிறது? நீ அந்த வாய்ப்பை எதுக்கு வழங்கணும்? இப்ப நிறைய பேர் சொல்றான்ல, எனக்கு ஹிந்தி படிக்கணும்னு ஆசையா இருக்கு, படி. இங்கிலீஷ்க்கு பதிலா படி. இந்த அயல் மொழிக்கு பதில் அது அயல் மொழி. நாம் மீண்டும் மீண்டும் மனதில் நிறுத்திக் கொள்ள வேண்டியதெல்லாம், நமக்கு தமிழ் தான் தாய்மொழி, ஆங்கிலம் அயல் மொழி, இந்தி அயல் மொழி, தெலுங்கு அயல் மொழி. 2000 கிலோமீட்டர் பக்கத்துல இருந்து வந்தாலும் 10,000 கிலோமீட்டர் அப்பால் இருந்து வந்தாலும் எல்லாமே அயல் மொழி தான். எப்படி அயல் மொழியை தாய்மொழிக்கு நிகரா மதிக்கிறது? இது அது ஒன்னா எப்படி கத்துக்கிறது? என்ன நடக்கும்? இன்னைக்கு தமிழையும் ஆங்கிலத்தையும் சேர்த்து மழலை வகுப்புல இருந்து சொல்லிக் கொடுக்கறதுக்கு இந்த கொள்கை அறிக்கையை வழிவகுக்குது. இட் டேக்ஸ் இட் ஃபார் அசியூம். அப்படிதான் நடக்கும், அப்படிதான் நடக்கணும்னு நினைக்குது. விவாதமே இல்ல அதுல. 3வதா ஒரு மொழியை எப்ப சேர்க்கிறது, எந்த மொழியை சேர்க்கிறது தான் விவாதமா இருக்கு. இல்ல, ஆங்கிலத்தை சேர்ப்பது பற்றி விவாதிக்கணும். இந்த தமிழ்நாட்டில் தொடர்ந்து வந்திருக்கிற மாநில அரசுகள் என்ன செஞ்சிருக்கிறாங்க? முதல்ல மெதுவா நுழைச்சாங்க. தனியார் பள்ளிகள், சுயநிதி பள்ளிகளில் ஆங்கில வழி நடத்துறது. மெட்ரிகுலேஷன் பள்ளிக்கூடம் என்றாலே அது ஆங்கில வழி பள்ளிக்கூடம் தான். மெட்ரிகுலேஷன் வார்த்தைக்கும் ஆங்கிலத்துக்கு என்ன சம்பந்தம்? மெட்ரி நான் மீட்டருங்கிறோம்ல, 10 கூட்டினா மீட்டர், மெட்ரிக் அளவை முறை. எனவே இந்த இப்ப நம்ம சென்டிமீட்டர், டெசிமீட்டர், கிலோமீட்டர் மாதிரி அது மீட்டர் சம்பந்தப்பட்டது. அது மெட்ரிக். பதின்ம பள்ளின்னு அர்த்தம். மெட்ரிகுலேஷன் பதின்ம பள்ளி, 10 வருஷம் படிக்கிற பள்ளின்னா. இந்த மெட்ரிகுலேஷன் போட்டு அதனால இங்கிலீஷ்னு ஆக்கி அது இங்கிலீஷ் பயிற்று மொழி, அப்புறம் அதோட கூடுதலா இன்னொரு மொழி சேர்க்கிறது, இப்படின்னு ஒரு குழப்பத்தை கொண்டுட்டு வந்தாங்க. அப்புறம் என்ன பண்ணாங்க? அரசு பள்ளிகளிலேயே ஒரு
வகுப்பில் ஒரு பிரிவு ஆங்கில பிரிவுன்னு ஆரம்பிச்சாங்க. அப்புறம் என்ன பண்ணாங்க, இன்னொருத்தர் வந்தோன்னு அடுத்த சாதனை, ஒன்றுக்கு மேல தேவையை பொறுத்து அந்த வகுப்புகளை நீட்டலாம். இப்ப என்ன நிலைமை தெரியுமா, தமிழ்நாட்டில் பல பள்ளிகளில், பெரும்பாலான பள்ளிகளில் தமிழ் வழி கல்வி அரசு நிறுவனங்கள் இருந்து ஒழிந்து விட்டது. தமிழ் வெறும் மொழி பாடம் தான், பயிற்று மொழி ஆங்கிலம். கேட்டா இது என்ன சொல்றாரு இப்ப இருக்கிற கல்வி அமைச்சர், என்ன சொன்னார்னா, ஒரு சாதனை, நாங்கள் தமிழ்நாட்டில் ஏழை எளிய குழந்தைகளுக்கு ஆங்கில வழி கல்வியை வழங்குகிறோம், 1,00,000 பேர் பயனடைவார்கள். 1,00,000 பேர் பாழா போவாங்கன்னு அர்த்தம். இது எப்படி இந்த மாதிரி ஒரு கல்வி இருக்க முடியும்? அவங்க வீட்டுல இப்படி படிக்கிற குழந்தைகளை சோதிச்சு பாருங்க. அவர்கள் அசட்டு தமிழும் அரைகுறை ஆங்கிலமும் படித்துக் கொண்டிருப்பார்கள். தமிழில் உரிய அடித்தளம் இடாமல் நீங்கள் இன்னொரு அயல் மொழியை கற்றுக் கொடுக்க முடியாது. இன்னொரு கருத்து, சின்ன வயசுல நிறைய மொழி கத்துக்கும் குழந்தைக்கு, அந்த திறமை இருக்கும். எதற்கான திறமை குழந்தையிடம் இருக்கிறது என்பது அல்ல இங்கே கேள்வி, எதற்கான தேவை இருக்கிறது என்பதுதான் கேள்வி. ஒரு குழந்தையினுடைய ஆளுமை வளர்ச்சிக்கு என்ன தேவை? அந்த குழந்தையை ஒரு உறுப்பாக கொண்ட இந்த குமுக தேவை ஒரு தனி மனிதனுக்கும் குமுகத்திற்கும் இருக்கிற தேவையை பொறுத்து கல்வி தீர்மானிக்கப்பட வேண்டுமே தவிர என்ன திறன் என்பதை வைத்து அல்ல. நம்ம பார்க்கிறோம், ரொம்ப சின்ன சின்ன குழந்தைகள் இந்த சீனாவுல, கொரியாவுல, ஜப்பான்ல அற்புதமா உடம்ப வில்லா வளைச்சு விளையாடுறாங்க. அப்ப அந்த நம்ம குழந்தைகளால முடியாதுன்னு அர்த்தமா? முடியும்ல. இப்ப நம்ம கல்வியில சேர்த்துங்களா? அத ஏன் சேர்க்கல? என்ன முடியும், என்ன சாத்தியம் என்பதல்ல கேள்வி, என்ன தேவை என்பதுதான் கேள்வி. அரசியலும் அதுதான், கல்வியிலும் அதுதான். என்ன தேவை நமக்கு? அறிவு சமூகமாக, அறிவுக்கு முகமாக தமிழ்க்கு முகம் உருவாக வேண்டும் என்றால் தமிழை நீ படித்தாக வேண்டும். கல்வி கட்டாயம் என்றால் தமிழ் கட்டாயம், தமிழ் வழி கல்வி கட்டாயம், மற்றது எல்லாமே விருப்பம்தான். 2வது ஒரு மொழி ஆங்கிலம் படி, விரும்பினால் படி. எந்த வகுப்புக்கு பிறகு? 5ஆம் வகுப்புக்கு, 6ஆம் வகுப்புக்கு பிறகு படி. நான் 6ஆம் வகுப்புல இருந்து ஆங்கிலம் படிச்சேன். என்ன சொல்லிக்கிறது மட்டும் இல்ல, எத்தனையோ பேரை நம்ம எடுத்து காட்டலாம். வின்ஸ்டன் சர்ச்சில் ஆங்கிலேய நாடாளுமன்றத்தில் உரையாற்றுகிறார். அவரு விச்சு போறதா டட்டு போறதான்னு ரிலேட்டிவ் ப்ரோனவுன் போறதுல தப்பு பண்ணி இருக்கிறாருன்னு வழங்கிமான்ல அரசாங்க பள்ளிக்கூடத்துல 5வது வரைக்கும் தமிழ் படிச்ச சீனிவாஸ் சாஸ்திரி எடுத்து காட்டினார். தப்பு, சர்ச்சையோட இங்கிலீஷ்ல பிழை இருக்குன்னு சொன்னார். அவர் ஒன்னும் எல்கேஜி யூகேஜில இருந்து இங்கிலீஷ் மீடியம் படிக்கல. எலிசபெத் ராணிக்கு பிரசவம் பார்க்கறதுக்கு திறமையான மருத்துவர் வேணும்னு சொல்லி தமிழ்நாட்டில இருந்து லட்சுமணி சாமி மயிலாரை கூட்டு போனாங்க. அவரும் 5வது வரைக்கும் தமிழ் மட்டும் படிச்சவரு, அப்புறம் தான் போய் இங்கிலீஷ் எல்லாம் படிச்சுக்கிட்டார். என்ன முடியாது, என்ன சாதிக்க முடியாது? தமிழ்நாட்டில் பொறியியல், அறிவியல், மருத்துவம் எல்லாவற்றையும் தமிழில் கொடுக்க முடியும். மனம் உண்டானால் வழி கிடைக்கும், அதுக்கான முயற்சி எடுக்கலாம். நம்முடைய ஐயா சொல்லாய்வறிஞர் அருளியார் அவர்கள் ஒரு மிகப்பெரிய கலைச்சொல் அகர முதலியை படைத்திருக்கிறார், எல்லா துறை சார்ந்தது. எந்த சொல்லுக்கு நீங்க இல்லைன்னு கேளுங்க, தமிழ் இல்லைன்னு கேளுங்க, சொல்லுவார் அவர். எல்லா துறையிலையும் செய்ய முடியும். நாமே அந்த பண்டைய பழக்கத்தில் மாட்டிக்கொண்டு நினைக்கிறோம், இதை விட்டு மீள முடியாது, இதை விட்டா வேற வழி இல்லை. அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது, முடியும். ஆனா என்ன தேவை? அரசு அப்படிப்பட்ட அரசாக இருக்கணும், அதற்கு ஊக்கம் கொடுக்கிற அரசாக இருக்கணும். நீங்கள் பெரிய விழா நடத்துவீர்கள், மாநாடு நடத்துவீர்கள், பல கோடி செலவிட்டு எதிர்கால தலைமுறைக்கு பயனுள்ள ஒரு நூலை வெளியிடுவதற்கு சில ஆயிரங்களை உங்களால் ஒதுக்க முடியாது. என்ன இதான் மொழி வளமா? மொழியை வளர்ப்பதா? உங்களுக்கு கல்வி கண்ணோட்டம் இருக்கிறதா? அதனால் நாம் மிக தெளிவாக இருப்போம். இந்த இருமொழி கொள்கை என்பது எல்லாம் நம்ம ஏமாற்றுகிற வேலை. நமக்கு வேண்டியது ஒரு மொழி கொள்கை தான். அந்த ஒரு மொழி எது? தமிழ் மொழி தான். இந்த விதிவிலக்கா எல்லையோரங்கள்ல வேற்றினத்தவர் இருந்தா அவங்க தாய்மொழியில படிக்கட்டும், நமக்கு ஒன்றும் தடை இல்லை. அவங்களும் நம்ம மேல அவங்க மொழியை திணிக்கலாம், நாம் அவர்கள் மேல் நம் மொழியும் திணிக்க வேண்டாம். இதான் முறையான ஏற்பாடு. 2வது மொழியாக ஏதாவது ஒரு அயல் மொழி, அது இந்தியோ, ஆங்கிலமோ, தெலுங்கோ, மலையாளமோ, எது வேணாலும் இருக்கட்டும், யாருக்கு என்ன தேவையோ. ஒரு கருத்தை மீண்டும் மீண்டும் நம்மிடம் தவறா நுழைக்கிறாங்க. நம்ம உள்நாட்டுக்கு தமிழ், உலக தொடர்புக்கு ஆங்கிலம்ங்கிறாங்க. நீங்கள் உலக தொடர்புக்கு ஆங்கிலம்ங்கிறீங்களே, உங்க ஆங்கிலம்
ஜெர்மனியில உதவாது. அப்ப ஜெர்மனி படிக்கணும். இப்ப ஐநா என்ன ஆங்கிலத்தில் மட்டும் நடக்குதா? ஐநாவில் 5-6 மொழிகளை அங்கீகரிச்சிருக்கிறாங்க. அப்ப 6 மொழிகளை நம்ம குழந்தைகளுக்கு கல்வி கொடுக்க போறோமா? சமஸ்கிருதம் அது செம்மொழியா. எனவே சமஸ்கிருதம் என்று திரும்ப திரும்ப சமஸ்கிருதத்தினுடைய புகழ் பாடிவிட்டு அதோடு இன்னும் மற்ற மொழிகள் எல்லாம் சேர்த்துக்கிறாங்க. அறிவியல், மருத்துவம், பொறியியல், கட்டடக்கலை எல்லாமே சமஸ்கிருதத்துக்குள்ள இருக்குதான். கல்லணை கட்டிய தமிழ் பொறியாளன் எந்த சமஸ்கிருதம் படிச்சான்? தஞ்சை பெரிய கோயிலை கட்டிய குஞ்சர மல்லன் எந்த சமஸ்கிருதம் படிச்சான்? உலகத்துல மிகப்பெரிய கட்டுமானங்களை உருவாக்கியவர்கள்லாம் சமஸ்கிருதம் படிச்சுட்டா உருவாக்குனாங்க. நான் இப்பயும் சொல்றேன், வரலாற்று ஆய்வாளர்கள், வேதங்களை ஆய்வு செய்ய விரும்புகிறவர்கள், இந்த சமூகத்தினுடைய கடந்த காலத்தை தெரிந்து கொள்ள விரும்புகிறவர்கள், அல்லது குறிப்பிட்ட துறைகளில் புலமை பெற விரும்புகிறவர்கள் அவங்க படிக்கட்டும், யாருமே வேண்டாங்கள. அதற்காக எல்லா குழந்தைகளையும் ஏன் படிக்க வேண்டும்? இதான் நம்முடைய கேள்வி. இவங்க எந்த அளவுக்கு போறாங்கன்னா, இந்திய மொழிகள் எல்லாம் ஒன்றோடொன்று கூடி விழா நடத்தி கொண்டாட்டம் போட்டு ஏதோ திட்டம் கொடுக்கிறாங்க. உண்மையான நோக்கம் இந்தியையும் இந்தி போர்வையில் சமஸ்கிருதத்தையும் சமஸ்கிருதத்தின் வழியாக வர்ணாசிரம குணத்தையும் திணிப்பதுதான் இவர்களுடைய நோக்கம். இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவேதான் நாம் சொல்லுகிறோம், இதையெல்லாம் செய்யும் போது இயல்பாகவே அது வணிகப்படுத்தலாக, வணிகமயப்படுத்தலாக மாறும். அதெல்லாம் தடுப்பதற்கான வழிவகைகளே இல்லை. ஏன் எல்லா கல்வியும் அரசு கொடுக்க வேண்டும்? வேற எவனாவது கொடுக்கணும்னா இந்த அரசு திட்டத்துக்கு உட்பட்டு கொடுக்கணும் என்று திட்டம் போடுங்களேன். லைட் பை டைட் கண்ட்ரோல். எதுக்கு? இந்த தனியார் கல்வி நிறுவனங்கள் மீது எப்படி இருக்கணுமா? கண்ட்ரோல் லைட்டாவும் இருக்கணுமா, டைட்டாவும் இருக்கணுமா? என்ன அர்த்தம் இதுக்கு? ராஜேந்தர் வசனம் மாதிரி எழுதுறாங்க. லைட் பட் டைட் கண்ட்ரோல்னா என்ன அர்த்தம்? எதுல லைட்டுன்னா, நீ எவ்வளவு வேணாலும் கட்டணம் வாங்கிக்க, அதுல நாங்க தலையிடல. அதுக்கு பேரு பிலாந்திரபிக் இன்ஸ்டிடியூஷன்ஸ், பரோபகார நிறுவனங்கள், பிறர் நலம் நாடும் வள்ளல், கல்வி வள்ளல்கள். யாரப்பா கல்வி வள்ளல்? சென்னையில் இருக்கக்கூடிய இந்த நிகர்நிலை பல்கலைக்கழகங்களுடைய பட்டியல் எடுத்துக்குவோம். இந்த ஒவ்வொரு பல்கலைக்கழகத்தினுடைய வேந்தர்களை எடுத்துக்கொள்வோம். யாராவது கடந்த கால குற்ற பின்னணி இல்லாதவர்கள் இருக்கிறார்களா? முந்திய கஞ்சா வித்தா இப்ப கல்வி விற்கிறான், அவ்வளவுதான். சாராய வித்தவன் கல்வி விற்கிறான். இவனுக்கெல்லாம் நிகர்நிலை பல்கலைக்கழகம் எதுவும் தலையிட மாட்டாங்க. இந்த கல்விக் கொள்கை அதையெல்லாம் மாத்துமா? எனவே இது மிகப்பெரிய வணிகப்படுத்தலை உருவாக்கும். அனைவருக்கும் கல்வி என்பதை மறுத்து ஒவ்வொரு கட்டமாக வடிகட்டி நீ எல்லாம் தொழிற்கல்வி கற்றுக்கொள், அதுக்கு போயிடு. இந்த நாட்டில் தொழிற்கல்வி என்றாலே பிறப்பின் அடிப்படையிலான குலக்கல்வி என்பதை தவிர வேறு பொருள் கிடையாது. யாரும் எந்த தொழிலுக்கும் போகலாம் என்று வருவோம். நீ இந்தியன் இத்தோஸ் என்று சொல்றிய, இந்திய பாரம்பரியம் என்று. இந்த இந்திய பாரம்பரியத்தில் பார்ப்பனர்கள் மருத்துவர்களாக இருந்ததுண்டா? ஏன் மருத்துவக் கல்லூரியில் இவ்வளவு பார்ப்பனர்களை போய் போட்டி போட்டுக் கொண்டு சேர்றாங்க? இன்னைக்கு மருத்துவர்கள்னே நம்ம சமூகத்துல ஒரு பிரிவு இருக்காங்கல்ல. நம்ம இதுல முடிதிருத்தும் கடைகள்ல மருத்துவர் சங்கம் போட்டுப்பாங்க, பார்த்திருக்கிறீங்களா? ஏன் பார்ப்பனர்கள் எல்லா தொழிலையும் பிடிச்சாங்க? ஏன் மருத்துவர்களாகல? தொட்டு சிகிச்சை பண்ணணும். தீண்டாமையை கடைபிடிக்கிறவன் எப்படி மருத்துவனா இருக்க முடியும்? இன்னைக்கு ஆழ தீண்டவில்லை என்றாலும் நீங்கள் நோட்ட தீண்டலான்னு நிலை வந்த பிறகு நீங்க அதுல வந்து போட்டி போடுறீங்க, அடுத்தவன வெளியே தள்ள பாக்குறீங்க. இடபிள்யூஎஸ், எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன்ஸ், எந்த அடிப்படை இருக்கிறது? எனவே நான் நண்பர்களே, இதெல்லாம் நாம் எண்ணி பார்க்க வேண்டும். சாரமா இறுதியா நான் ஒன்று சொல்ல விரும்புகிறேன். நான் வெறும் கல்வி சார்ந்த சிந்தனையும் இல்லாம இந்த கல்வி சிந்தனையை சமூகத்தினுடைய மொத்த அரசியல், பொருளியல், பண்பாட்டோடு இணைத்து பார்க்கிறவர்கள் என்ற முறையில் நான் சொல்லுகிறேன். இது வெறும் மாநில அதிகாரம், மத்திய அதிகாரம் பற்றிய கேள்வி மட்டுமல்ல, இது இறைமை பற்றிய கேள்வி. தமிழ் சமூகத்திற்கு தனக்கான கல்வியை தீர்மானித்துக் கொள்ளுவதற்கான இறைமை, சாவரின்டி வேண்டும். நாம் முடிவு செய்யணும். நமக்கு நம்முடைய இயற்கை வளங்கள் மீது இறைமை இல்லாததால் அவன் என்ன பண்றான்? சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பாய்வு என்று ஒன்று கொண்டுட்டு வந்து நம்முடைய கடல், காற்று, நீர் எல்லாவற்றையும் நாசப்படுத்துறான். நமக்கென்று அரசியல் இறைமை இல்லாததால்
பொருளியல் இறைமை இல்லாததால் இது வெறும் பாளையப்பட்டுகளாக மாநில அரசுகளை மாற்றி வைத்திருக்கிறான். நமக்கென்று அறிவு இறைமை, கல்வி இறைமை, எஜுகேஷனல் சாவரிட்டி வேண்டும். வெறும் இந்த பட்டியல் மாற்றுவது மட்டுமல்ல, பட்டியல் மாற்றியதற்கு பிறகும் சட்டம் இயற்றுகிற போது ஒப்பமிட வேண்டியவர்கள் யார்? யாரோ ஒரு புரோகிதனோ அல்லது எவனோ ஒருத்தவங்க கையொப்பமிடணும். ஆளுநரோ அல்லது குடியரசுத் தலைவரோ ஒப்பமிடணும். இவங்கதான் செய்யணும். எனவேதான் நண்பர்களே, அதாவது எப்படி இந்திரா காந்தி அம்மையார் நெருக்கடி நிலையை பயன்படுத்தி கொண்டு கல்வி அதிகாரத்தில் மாற்றம் செய்து அதை பொதுப்பட்டியல் என்று சொன்னாலே அது யூனியன் பட்டியலுக்கு கொண்டு சென்றாரோ, அதுபோல இன்றைக்கு இந்த கொரோனா நெருக்கடி காலம் நமக்கெல்லாம் உடல்நலம் சார்ந்த நெருக்கடி, நமக்கெல்லாம் பொருளியல் நெருக்கடி, நமக்கெல்லாம் வாழ்க்கை நெருக்கடி. ஆனால் நரேந்திர மோடிக்கு அதுதான் வசந்த காலமே. அவர்கள் ரொம்ப உல்லாசமா இருக்கிறாங்க. நம்ம ஊர் சாமி எல்லாம் கூட வசந்த காலம்னா தான் வேற இடத்துக்கு புறப்படும். அந்த மாதிரி அவங்க வசந்த காலத்துல இருக்கிறாங்க. இதை பயன்படுத்தி கொண்டு நாடாளுமன்றம் கூட வேண்டாம், விவாதம் வேண்டாம், எதிர்ப்பு வேண்டாம், போராட்டம் வேண்டாம், இதை நம் தலையில் கட்டுவதற்கு முயல்கிறார்கள். நம்முடைய கோரிக்கை, அடிப்படையான கோரிக்கை, சூழலியல் இறைமை வேண்டும். எங்களுக்கு கல்வி சார்ந்த இறைமை வேண்டும். அந்த இறைமையின் அடிப்படையில் தான் நீ பேசுகிற அந்த ஒற்றுமையெல்லாம் உருவாக்க முடியும். இல்லை, எல்லோரும் தங்கள் அடையாளங்களை அழித்துக் கொள்ள வேண்டும், பண்பாட்டை அழித்துக் கொள்ள வேண்டும். கல்வியில் சிறந்த தமிழ்நாடு என்று இருந்த ஒரு தமிழ்நாட்டை வர்ணாசிரமம் எல்லாவற்றையும் குலைத்து போட்டு விட்டது. அறிவி சமூகமாக இல்லை, பெரும்பான்மை மக்களை அறியாமை இருளில் ஆழ்த்தி வைத்திருக்கிறது. இந்த அறிவு முதலில் நமக்கு வேண்டும். அந்த அறிவும் உணர்வும் படைத்த சமூகமாக, அதுதான் விடுதலை கல்வி. இன்னைக்கு விடுதலை இறையியல்ல கூட விடுதலை இறையியல் இருக்கிறது. ஏன் இந்த கல்விக் கொள்கை எந்த இடத்திலையும் விடுதலை கல்வி பற்றி பேச மறுக்கிறது? நமக்கு அறியாமையிலிருந்து விடுதலை வேண்டும், ஆதிக்கத்திலிருந்து விடுதலை வேண்டும், அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை வேண்டும். அதற்கு வழிவகுக்காத கல்வி கல்வியாக இருக்காது. அது நம் கண்களை குருடாக்குகிற கல்வியாகத்தான் இருக்க முடியும். அந்த முறையில் கேடில் விழிச்செல்வமாம் கல்வியை இந்த தமிழ்நாட்டு மக்கள் அனைவருக்குமான உரிமையாக மாற்றுவதற்கு, இந்த கல்விக் கொள்கைக்கு எதிரான இந்த போராட்டத்தை, தேசிய கல்விக் கொள்கை எனப்படுகிற இந்த இந்திய கல்விக் கொள்கைக்கு எதிரான இந்த போராட்டத்தை நாம் கல்வி சார்ந்த இறைமைக்கான போராட்டமாக மாற்றுவோம். அதற்காக தமிழ் மக்களை திரட்டுவோம், மாணவர்களை, பெற்றோரை, ஆசிரியர்களை திரட்டுவோம். அதற்கான உந்துதலை இது வழங்கட்டும் என்று கூறி இந்த கலந்துரையாடலில் கலந்து கொள்ளுகிற வாய்ப்பை அளித்த உங்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம். மகிழ்ச்சிங்கய்யா, மகிழ்ச்சி. ஒரு ஆற்றலுக்கான உங்கள் உரையை நாங்கள் கேட்டிருக்கிறோம் 90களில் இருந்து. இருந்தாலும் கூட எங்க அவையில் இருந்தவர்களுக்கு பலருக்கு இது புதிய உரை. அதனாலதான் நாங்கள் 3/4 மணி நேரத்தில் உங்களை தடுக்காமல் விட்டோம். நீங்கள் தொடர்ந்து பேச வேண்டும், அந்த கருத்து போய் சேர வேண்டும் என்கிற காரணத்தினாலே அந்த 3Cயில் ஆரம்பித்து இந்த இந்திய கல்விக் கொள்கை எப்படி தமிழுக்கும் மற்றைய மாநிலம் என்று சொல்லப்படுகிற தேசிய இனங்களின் கல்விகளில் கை வைக்கிறது. ஒரு உரிமைகளுக்காகவும் நாம் போராட வேண்டாம், ஒட்டுமொத்த உரிமைக்காகவும் போராட வேண்டிய தேவை இருக்கிறது. நமக்கான ஒரு இறைமை பற்றிய குடியரசுக்கான நம்முடைய நோக்கமாக இருக்க வேண்டும் என்பதை மைய பொருளாக கொண்ட உங்கள் உரை அனைவருக்குமான ஒரு விழிப்பை ஏற்படுத்தி இருக்கும் என்று நான் கருதுகிறோம். இப்பொழுது இங்கு அவையில் இருக்கக்கூடிய தோழர்கள் உங்களுக்கு அவர்கள் கையை உயர்த்தி வினா எழுப்புவார்கள். நீங்கள் அதற்கு விடை சொல்லலாம். சுபா இருக்கீங்களா? சுபா வணக்கம், சொல்லுங்க விக்ரம். ஐயா, தொலைபேசி வந்திருக்கு. நண்பர்களே, ஒரு வழிகாட்டுதல் எப்போதும் போல நாம் சொல்வது, புதிய நண்பர்கள் கொஞ்சம் பேர் இருக்கிறதால வினாக்களை சுருக்கமாக வையுங்கள், ஒரு வினாவை மட்டும் வையுங்கள். ஐயா மன்னிக்கணும், மீண்டும் சொல்லுங்க. எனக்கு ஒரு எல்லோருக்கும் பயன்படுகிற மாதிரியான மீண்டும் சொல்லுங்க. இல்ல, என்ன வினா சொல்லல. சரி சுபாமா எடுத்துட்டு போங்க. அதான் ஐயா சொன்ன மாதிரி ஒரு வினாவை கேளுங்கள், சுருக்கமாக கேளுங்கள், நேரடியாக வினாவை கேளுங்கள் என்று கேட்டுக்கொள்கிறோம். முதல்ல கையில் வச்சிருக்காங்க மாணிக்க வாசகம் ஐயா, பேசுங்க ஐயா. வணக்கம் ஐயா, பண்ணிட்டேன். ஹலோ, கேக்குதுங்க?
ஒரே யாகையா வணக்கம். ஒரே ஒரே நிமிடங்கய்யா, இருங்கய்யா, ஒரே நிமிடம். சொல்லுங்க, சீக்கிரம் சொல்லுங்க. நான் இந்த கூட்டத்துல இருக்கிறேன், சொல்லுங்க. அனுப்பிட்டீங்களா? வணக்கம், மாணிக்கவாசன் பேசுறேன். யாகையா வணக்கம். வணக்கம் வணக்கம். இப்ப இந்த மாதிரியான தெளிவுகள் நிறைய தேவை. ஏன்னா இந்த புதிய கல்விக்குள்ள நமக்கு இது வரப்போது அது போறது மலையை சாதிக்கணும்னு சொல்லிட்டு எதிர்மறையான கருத்துக்களை நேர்மறையா ஒன்று சொல்லிட்டு நிறைய பேர் பதிவு பண்றாங்க. உலகத்தமிழ் ஆராய்ச்சி நிறுவனத்து பேர் சொல்லுவாங்க. உலகத்தமிழ் ஆராய்ச்சி நிறுவனத்தில் ஒருத்தர் கூட இந்த நிலைமை சரியா புரிஞ்சுக்காங்க. அவருடைய பதிவுல இது பாத்தீங்களா, என்னைக்கு அது வந்து பாத்தீங்களா அப்படிங்கிறாங்க. தமிழ் அறிஞ்சவங்களே, தமிழ் மொழிக்கு சிறப்பு கொடுக்க வேண்டியவங்களே, தமிழ் ஆராய்ச்சி, நான் பேர் சொல்ல விரும்பல, தமிழ் ஆராய்ச்சி நிறுவனத்தில் இருக்கவங்களே இதை வரவேற்று தெளிவு இல்லாம இருக்காங்க. நாம இந்த அரங்களுக்கு மேல தமிழ் அறிஞ்சவங்களும் தமிழ் அறிஞ்சவங்களும் தெளிவுபடுத்த வேண்டிய அவசியம் இருக்கு. நாங்க எதுவும் கருக்கலாம், நான் மேல போலாம், 2000 ஆண்டுகளுக்கு பின்னாடி இதை தீர்க்கத்தை கொண்டாடுறோம்னு சொல்லிட்டு ஒரு தெளிவில்லாத கருத்தை ரொம்ப தெளிவா பதிவு பண்றாங்க. அதுக்கு ஒரு கூட்டமே இருக்கு. அந்த சூழலில் தங்களுடைய கருத்து வரவேற்கத்தக்கது. இத்தகைய தெளிவுக்கு சாதாரண மாணவர்கள் முதல் பெற்றோருக்கும் அறிஞர்களுக்கும் அந்த கல்வி நிறுவனங்களுக்கும், நீங்க சொன்னீங்க பாத்தீங்களா கார்பரேட் என்ன பண்றாங்கன்னு, அவங்க படிக்காட்டாலும் அடுத்தவங்கள படிக்க வேண்டிய பேர் உள்ள அவங்க பணம் சம்பாதிக்கலாம் தவிர கல்வி முக்கியத்துவம் கொடுக்கல. அதனால தமிழ் பற்றி ஆராய்ச்சி பண்ற நிறுவனத்திலேயே இதை வரவேற்று தொடர்ந்து பதிவு போடுறாங்கன்னா அவங்களுக்கு எல்லாம் யார் தெளிவு பண்றது? அவங்களாம் இந்த கூட்டத்துக்கு வர்றது கிடையாது. அதனால உங்க தெளிவான கருத்து இது நிறைய இடம் போய் சேர வேண்டியது. இது தலைக்காவிரி ஒரு இடத்துல சுனை மாதிரி ஆரம்பிச்சிருக்கு. இது அகண்ட கார்வியா தமிழ்நாடு எங்கும் கிளைகள் பரப்பி நம்ம நரம்புகள் மாதிரி போய் சேர வேண்டி அந்த நரம்புல அந்த உறுதி ஏற்க வேண்டும், இது வர வேண்டும். ஹலோ, நன்றியா, வாழ்த்துக்கள். என்ன போடுறீங்க, ஒன்னும் பேச மாட்டேங்கிறீங்களே. சொல்லுங்க விக்ரம். ஹலோ, சொல்லுங்க, சீக்கிரம் சொல்லுங்க. என்ன பண்ணிருக்கீங்க? ரொம்ப சரியான வார்த்தைகள். அடுத்த கேள்விக்கு போயிடலாம். கண்ணையா பலராமன் ஐயா பேசுங்க ஐயா. ஐயா என்னமா சொல்லுங்கம்மா. ஐயா கை உயர்த்திருக்கீங்க, பேசுங்க ஐயா. கண்ணையா பலராமன் ஐயா. வணக்கம் ஐயா. தியாகு சார் ரொம்ப அருமையா பேசுறீங்க இன்னைக்கு. மாணிக்கவாசன் சொன்னது போல அது வந்து எல்லாரும் வந்து ஏற்றுக்கொள்ற மாதிரி இருக்கணும். நல்ல கருத்துக்கள் அடங்கிய கேட்டதா ஒரு திருப்தி இருக்கு. அப்புறம் வந்து ஒரே ஒரு சின்ன வேண்டுகோள் ஐயா, இந்த பெரம்பூர் பாலன் கூட்டத்தில் வந்து புக்கு வெளியிட சொல்லி கவர்வானீங்க, அது எப்போ வெளியே வருது? ஐயா சரியா புரியல. என்ன கேக்குறீங்க எனக்கு புரியலையே. பெரம்பூர் கொஞ்சம் சத்தமா கேளுங்க. ஐயா இப்ப கேக்குதுங்களா? நான் கேக்குது, சொல்லுங்க. ஒண்ணும் இல்ல, ஒரு பாலனுடைய கூட்டத்துல வந்து புக்கு வெளியிடறதுக்கு நீங்க எல்லார்கிட்டயும் தொகை வாங்கினீங்களே, அது வந்து எப்போ அந்த புக்கு வெளியிட போறீங்க? ஒரு பாதி அளவுல இந்த வேலை நிக்குது. நீங்க எனக்கு என்னுடைய எண் வாங்கி வச்சுங்க என்று அப்புறம் பேசுங்க. சரிங்க. நன்றியா. ஆமா, கொஞ்சம் சீக்கிரம் முடிச்சிடலாம். எனக்கு இன்னொரு நிகழ்ச்சி முடிச்சிடலாங்க. இன்னொரு 3 பேருக்கு கை உயர்த்திக்கிறோம். சரி, கேள்வி இருந்தா கேட்கட்டும். கருத்து சொல்றதுன்னு விரிவா போவேன். கேள்விகள் மட்டும் இருந்தா கேளுங்க, கருத்துக்களை சாட் பாக்ஸ்ல பதிவிடுங்க. சக்தியா ஐயா கேளுங்க. வணக்கம் தோழர். சொல்லுங்க. ஆழ்ந்த உரை, ஒரு மொழி கொள்கையா, இருமொழி கொள்கையா, மும்மொழி கொள்கையாங்கிற குழப்பத்துல கொண்டு வந்து நிறுத்திருக்கு உங்களுடைய உரைன்னு நினைக்கிறேன். இருக்கட்டும், பரவாயில்ல. ஒரு ஆய்வுக்கு இந்த உரை வந்து நாங்க எடுத்துக்கிறோம். ஒரே ஒரு கேள்விதான் எனக்கு. இந்த புதிய கல்விக் கொள்கையில 5ஆம் வகுப்பு வரை தாய்மொழி கல்வி, பயிற்று மொழியாக தாய்மொழி இருக்கலாம் அப்படிங்கிறது மேண்டேட்டரி அப்படின்னு குறிப்பிட்டிருக்கப்பட்டிருக்குது. 5க்கு அப்புறம் 5ல இருந்து 8ஆம் வகுப்பு வரை மட்டும்தான் வேறவர் பாசிபிள் அப்படிங்கிறது குறிப்பிட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. இது வந்து எந்த அளவிற்கு உண்மையானது? அப்படி 5ஆம் வகுப்பு வரை பயிற்று மொழி தமிழாக இருக்குமானால் அது ஒரு சிறப்பான ஒரு நோக்குதானே அப்படிங்கிறது பொதுமக்கள் மத்தியில பொது வழியில் வைக்கப்படுகிற கருத்து. இதற்கு தங்களுடைய பதில் என்ன? இல்ல, தவறான தகவல். அதுவும் வேற ஒரு பாசிபிள் தான். அந்த முதல் கட்டமும் வேற ஒரு பாசிபிள் தான். ஏன்னா இப்ப சிபிஎஸ்இ அறிவிச்சுட்டாங்களே, முடியாது, நாங்க தாய்மொழி பயிற்று மொழி கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்களே அவங்களே. அதுவும் வேற ஒரு பாசிபிள் தான்.
சுபாமா ஹலோ சொல்லுங்க. ஐயாவா இது பண்ணுங்க, அவரு பிஸியா வராங்க, நேரம் இதாவது நம்ம பார்த்து அனுப்பி சொல்லுங்க. ஆமா ஐயா, இன்னொரு 2 கேள்விகள். ஆமாமா, இந்த நீங்க அனுப்பிட்டீங்களா? அதுக்கு ஒரு கேள்வி கூட முடிச்சீங்க, ஒரு கேள்வி கூட முடிச்சீங்க ஐயா. பாபு நான் பேசுங்களா? வணக்கம் ஐயா. உங்களோட உரை வந்து மிக சிறப்பா இருந்தது. ஒருமொழி கொள்கையை வந்து வலியுறுத்தணும்னு சொன்ன அந்த பாங்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க ஐயா. இளைய சமுதாயத்திற்கு எங்களுக்கெல்லாம் ரொம்ப ஊக்கமாக இருந்தது உங்க உரை. அதுக்கு மிகுந்த நன்றிங்க ஐயா. என்னோட கேள்விக்கு நேராக வருகிறேங்க ஐயா. இப்போ நான் கிட்டத்தட்ட இந்தியாவில் பல மாநிலங்களுக்கும் வேலை பார்த்திருக்கிறேன், சுற்றுப்பயணமும் பண்ணியிருக்கிறேன். இப்ப தற்சமயம் இருக்கிறது கூட மும்பையில தான் இருக்கேன். ஆனா ஒரு மொழி வந்து கற்கிறதுல தவறு இல்லைன்ற ஒரு கருத்து நிலவிக்கிட்டே இருக்கு. அதை வந்து 5ஆம் வகுப்புக்கு மேல படிக்கிறதுன்றது அது தவறு இல்லையா? இல்ல நம்ம தாய்மொழி கல்வியை ஏன் 5ஆம் வகுப்பு வரலையும் தான் படிக்கணும்? ஒரு குழந்தைக்கு 5ஆம் வகுப்பு 10 வயசு வரலையும் தான் அது மொழியோட இது தெரியும். அதுக்கு மேல ஏன் படிக்க கூடாதுன்னு அதுக்கப்புறம் அந்த குழந்தைக்கு அந்த தாய்மொழி எப்படி அது பயிற்றுவிக்கப்படும்? 5ஆம் வகுப்புல இருந்து 10ஆம் வகுப்பு வரலையும் அது தாய்மொழியை படிக்கலன்னா, அதற்கு விவரம் தெரிகிற நேரத்தில் தாய்மொழி கொடுக்கப்படவில்லை என்றால் அது எப்படி அது வந்து அது தாய்மொழியை சரளமாக பேச எழுத கற்றுக்கொள்ளும் என்பது எனது கேள்வி. இல்ல, தாய்மொழிதான் தொடக்கத்திலிருந்தே இருக்க வேண்டியதான் நம்முடைய நிலை. கல்வி மொழி என்றால் 2 பொருள் இருக்கு. ஒண்ணு பயிற்று மொழி, இன்னொன்று முதல் பயில் மொழி. முதல் பயில் மொழியாகவும் பயிற்று மொழியாகவும் தாய்மொழி தான் இருக்கணும், தொடக்கத்திலேருந்தே இருக்கணும். நம்ம ஒண்ணு 5ஆம் வகுப்பு இருக்கணும், 10ஆம் எல்லா கட்டத்திலும் தொடக்கத்திலிருந்து மழை பருவத்திலிருந்து அது எவ்வளவு காலம் கல்வி கற்றாலும் அதுக்கான பயிற்று மொழியாக தமிழ் தான் இருக்கணும். முதல் பயில் மொழியாக தமிழ் இருக்கணும். அப்ப 2வது மொழியை தான் எப்ப சேர்த்துக்கிறதுங்கிறது 5வது பிறகு சேர்த்துக்கலாம் நம்ம சொல்றோம். இவங்க வந்து 3ஆவதுல இருந்து சேர்த்துக்கலாங்கிறாங்க, அப்புறம் இன்னொரு 3வது மொழி சேர்த்துக்கலாங்கிறாங்க, அப்புறம் விருப்பப்பட்டா சமஸ்கிருதத்தையோ வேறொரு மொழியோ சேர்த்துக்கலாங்கிறாங்க. இது ஒன்றும் கணக்கு வழக்கே இல்லை. ஒன்று தான், நம்முடைய கல்வி நிறுவனங்கள் மொழி வல்லுநர்களை உருவாக்குவதற்கா அறிஞர்களை உருவாக்குவதற்கா? மொழி அறிஞர்கள் எல்லாவற்றுக்குமான அறிஞர்கள் கிடையாது. நமக்கு மருத்துவர்கள் வேணும், பொறியாளர்கள் வேணும், கட்டட கலைஞர்கள் வேணும், எல்லா ஆராய்ச்சியாளர்களும் வேணும், மொழி அறிஞர்களும் வேண்டும். அவ்வளவுதான். எல்லா குழந்தைகளும் மொழி அறிஞர்களா நம்ம மருத்துவம் தேவை நாட்டுக்கு. ஒவ்வொரு குழந்தைக்குமே மருத்துவம் கத்து கொடுத்துட்டு இருக்கோமா இல்லையா? பொறியியல் தேவைன்னு எல்லாரையுமே பொறியியல் வல்லுநர்களா மாத்துறோமா இல்லையா? இல்ல, மாத்துறது இல்லை. அது போலதான் மொழி வல்லமை வேணுங்கிறதுக்காக எல்லா குழந்தைகளையும் பன்மொழி புலவர்களா மாற்ற வேண்டிய தேவை இல்லை. அதுக்கு நமக்கு இந்த மகாபலிபுரத்துல போய் கைடு வேலை பார்க்கலாம், எல்லா மொழியும் கத்துக்கிட்டு போய் வர்றவங்களுக்கு எல்லாம் அழைச்சிக்கிட்டு போலாம், எல்லா பக்கமும். வேற ஒண்ணுக்கும் பயன்படாது. மகிழ்ச்சிங்க, மகிழ்ச்சிங்க. சுபா ஒண்ணு இல்லம்மா, ஐயா வந்து அவசரம் அவங்களுடைய பணி அடுத்தது இருக்கிறதுனால இதோட நிறைவு செய்திருக்கோம். நீங்க நன்றி உரை சொல்லுங்க. நன்றி உரை சொல்றீங்க. பாடல் கேட்டுட்டு நாம கிளம்பிக்கலாம். ஐயா வந்து சரி, மன்னிக்கணும் எனக்கு. ஒரு மணி நேரத்துக்கு நல்லதொரு சிறந்த உரையை தந்த தியாக ஐயாவுக்கு எங்கள் குழுவின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றி. 1968 இந்திரா காந்தி அம்மையார் தொடங்கிய அந்த தேசிய கல்வி, அதுக்கு அடுத்து 1986 ராஜீவ் காந்தி தொடங்கிய தேசிய கல்வி என்று தொடர்ந்து பல செய்திகளை தந்து இறைமை வேண்டும் என்பதாக முடித்தீர்கள். நிறைய செய்திகள் எங்கள் மனக்கிடங்கில் கிடைக்கின்றது. முக்கியமாக நான் உள்வாங்கி கொண்டு வந்து, இது வந்து சும்மா நம்பாதீங்க, வைக்கோல் பொருட்குள்ள வைத்த விஷயம் தான் இது, அது விஷத்துடைய தன்மை வேணா நீங்க ஆய்ந்து கேட்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஆய்ந்து படிக்கிறோம். எலிசபெத்துக்கே நம்ம பிரசவம் பார்த்தவங்க நம்மளுடைய தமிழர்கள் ஆங்கில கல்விதான் வேணும்னு சொன்னீங்க. எப்படியா இருந்தாலும் இவங்க ஹிந்தி வழியா சமஸ்கிருதம் சனாதன கொள்கையை கொண்டு வந்து பழையபடிக்கு நம்மளை வந்து குலக்கல்விக்கு தான் கொண்டு போறாங்க. அதுக்கான திட்டமிடல் தான் என்று சொன்னீங்க. உங்களுடைய அறிவுறுத்தல் ரொம்ப சிறப்பாக இருந்தது. கலந்து கொண்ட அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றி. வாழ்க வளமுடன். மிக்க நன்றி. ஐயா அவர்கள் அரங்கத்துக்கு முதல்ல வந்தாங்க. 4:15 ஐயா வந்துட்டாங்க. ஆனா ஐயாவுக்கு தொடர்ந்து நிகழ்வுகள் இருக்கும், அது நமக்கு தெரிகிறது. ஆனா ஐயா அவர்கள், ஐயா ரொம்ப நன்றிங்க ஐயா. நாங்க தொடர்ந்து உங்களை செய்திகளை முன்னெடுத்து செல்கிறோம். எக்கச்சக்கமான தரவுகள் எங்களுக்கு கிடைத்திருக்கிறது. மகிழ்ச்சிங்க ஐயா. ஆமா, நீங்க ஒருங்கிணைப்பாளர் மன்னன் ஐயா, நீங்க நன்றி ஐயா விடைபெறதுன்னா விடைபெறலாம். ஐயா சிறப்பு விருந்தினர் ஐயா அவர்களுக்கு உங்களுக்கு அடுத்த பணி இருக்கிறதுனால நாங்க வந்து முன்னமே கொஞ்சம் உங்களை விடுவிச்சிடுறோம். எங்களுடைய குழு தொடரும்.
இது எங்க அரங்கத்திற்கு வந்து இந்த உரிய நேரத்தில் மிகச்சரியான தரவுகளை பலருக்கு நீங்கள் தெளிவுறுத்திருக்கிறீர்கள். அதை அடுத்தடுத்து கொண்டு செல்வதற்கு நாங்கள் எல்லாம் துணை நிற்போம் என்கிற செய்தியினை சொல்லி எங்கள் அரங்கத்திற்கு வருகை தந்து உங்கள் நேரத்தை செலவிட்டு கருத்துக்களை வழங்கியமைக்காக கலந்துரையாடல் குழு ஒரு நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்து நிறைவு செய்கிறோம். நன்றி, வணக்கம். செந்தில் வேலன் வந்துட்டாங்களாமா? செந்தில் வேலன் திருப்பி வரலையா? ஆமா, பசங்க காலி பண்ணிட்டீங்களா இன்டர்நெட்? சரி 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 மேம், டைம் நேரமா கடந்து விட்டது. அப்படின்னாக்க மீட்டிங்கை முடிச்சுட்டு நான் மட்டும் தான் தனியா பாடணும்னு நினைக்கிறேன். சரி, மீட்டிங் அறிவிச்சிருங்கம்மா. நாளை முக்கியமான நிகழ்ச்சி, நண்பர்கள் 50 பேருக்கு மேல இருக்காங்க, அறிவிச்சு. நீங்க ஒரு பாட்டு போடுங்க சார், ரொம்ப நாளைக்கு கேட்டு. யாரையா பண்ணலாம் ஐயாவா? பாடல்கள் மாணிக்கவாசன் ஐயா தான் பாடணும். மாணிக்கவாசன் ஐயா தான் பாடணும். நாளை நிகழ்ச்சி அறிவிச்சிருங்கம்மா. நாளை நிகழ்ச்சி நண்பர்களே, நாளை நிகழ்ச்சி ரொம்ப முக்கியமான நிகழ்ச்சியை நண்பர்கள் ஒருங்கிணைச்சிருக்கிறாங்க. புதிய ஒருங்கிணைப்பாளர்களுக்கு நாம உண்மையிலே வாழ்த்துக்கள் சொல்றோம். தியாகையெல்லாம் நமக்கு தெரியும் என்றாலும் கூட மன்னர் மன்னன் தான் ஒரு ஒருங்கிணைப்பில் மையமாக இருந்தார். அது போலவே நாளைக்கு ஈழத்திலிருந்து ஈழ களத்திலே நடந்த இலக்கியங்களை குறித்து பகிர்ந்து கொள்வதற்காக அம்மா வராங்க. நாளைக்கும் இதே அளவுக்கு நண்பர்கள் வாங்க, புதிய நண்பர்கள் அழைச்சிட்டு வாங்க. ஐயா வணக்கம். ஐயா ஒரு நிமிடம் இருங்க, நாளை நிகழ்ச்சி அறிவிச்சிட்டோம், அதுக்கப்புறம். ஆமா, கூட்டமே 134ல ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு ஈழத்து களப்பாடிய கவிதைகள் அப்படிங்கிற தலைப்புல நல்லாசிரியர் ராணி ஸ்ரீதரன் அம்மா அவர்கள் பேச இருக்கிறாங்க. அவங்க இலங்கையில ஒரு மிகப்பெரிய ஆளுமை, நிறைய நூல்கள் வெளியிட்டிருக்காங்க. அவங்களுடைய பேச்சை கேட்பதற்கு நாளைக்கு தவறாமல் கலந்து கொள்ளுங்கள். அனைவருக்கும் நன்றி. ஐயா, 4 பேர் கை உயர்த்திருக்காங்க, அவங்களுடைய கருத்துக்கள் சொல்ல சொல்லுமா? வணக்கம் ஐயா, தமிழர் வணக்கம். தமிழ் பணி வீட்டுக்கு வந்து கொடுத்துட்டு கொரோனா காரணமா திரும்பி கூட பார்க்காம கிடுகிட்டு போயிட்டீங்க. கிடைச்சது, புத்தகம் கிடைச்சது, நன்றி. திருவள்ளுவர் ஐயா, ஐயா மன்னிக்கணும், உங்க ஒளி வாங்கி இயக்கப்படாம இருக்கு. உள்ள வந்து சாப்பிட்டே வந்திருப்பேன். ஆமா, அவசரமா பணி இருந்துச்சு, அதனால போயிட்டேன். ரொம்ப அவசரம், எப்பவுமே அவசரம் தான் தம்பி உங்களுக்கு. திருவள்ளுவர எப்பவுமே அவசரம் தான். ஐயா எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்களா? நல்லா இருக்காங்க, சிறப்பா இருக்காங்க, நல்லா இருக்காங்க. மகிழ்ச்சி தம்பி, மகிழ்ச்சி மகிழ்ச்சி. நன்றி நன்றி நன்றி. வணக்கம் 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 வணக்கம். மன்னர் மன்னன் பதில் சொல்லுவாருமா? இந்த புதிய தேசிய கொள்கை எந்த வினாக்களையும் மன்னர் மன்னன் எதிர்கொள்வாரு. கனித்தமிழ் மாட்டி விடுறீங்களா ஐயா? மன்னர் மன்னனுக்கு இந்த வாய்ப்பு கொடுக்கறதே பெருசு இல்லையா? அற்புதமான வாய்ப்பு, அருமையா பயன்படுத்த. மன்னர் மன்னன் இருக்காரு, சக்கையா இருக்காரு. ஐயா வணக்கம். சக்கையா தான் ஒரே ஒரு கோரிக்கைங்க. நம்ம செய்தி பெட்டியில வந்து இருமொழி கொள்கை குறித்து வலுவான செய்திகள்லாம் போட்டிருந்தாங்க. ஐயா ஒருமொழி கொள்கையை பத்தி பேசிட்டு இருக்கும் போது அவங்க கிட்ட ஒரு 2 நிமிஷம் நம்ம அவங்களுடைய கருத்துக்களை கேட்கலாம். ஏன்னா ஐயா வந்து இப்ப வந்து ஒருமொழி கொள்கைங்கிறத பேருங்க, அவங்க பேர் பாக்ஸ்ல போட்டிருந்தாங்க, சேட் பாக்ஸ்ல போட்டிருந்தாங்க பாருங்க. ரவி, இன்னொருத்தர் யாரும் ரவி கோவிந்தராஜன் ஐயா, என்னுடைய நண்பர் ரவி கோவிந்தராஜன் ஐயா. ஆமா ஆமா, அவங்க இருமொழி கொள்கை குறித்து ரொம்ப வலுவா ஒரு செய்தி போட்டிருந்தாங்க. ஐயா ஒரே நிமிடம், நீங்க அல்லது நானு தியாகு சொல்ல வந்த செய்தியை சொல்லிட்டு அவர் கேள்வி கேட்க வைக்கலாம். நீங்க சொல்றீங்களா, நான் சொல்லட்டுமா? நீங்க சொல்லுங்க ஐயா, சொல்லுங்க. ஐயா சொல்ல வர்ற ஒருமொழி கொள்கை என்பது என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்முடைய நீங்க இப்ப ரொம்ப எளிமையா புரிஞ்சுக்கிறதுக்காக நான் சொல்றேன். நம்ம பள்ளியில படிக்கும் போது தமிழ், ஆங்கிலம், கணக்கு, அறிவியல், சமூக அறிவியல் படிச்சோம் இல்லையா? இதுல ஆங்கிலம் தவிர்த்து தமிழ், கணக்கு, அறிவியல், சமூக அறிவியல் என்பதுதான் நமக்கு வாழ்க்கை கல்வியா இருக்குது. இந்த கணக்கு, அறிவியல், சமூக அறிவியல், இந்த 3ஐயும் எல்லாரும் தாய்மொழியில தான் புரிஞ்சுக்கிறோம். இதை நான் அடிக்கடி என்னுடைய மேடையில சொல்லிக்கிட்டே இருப்பேன். அதுக்கு மறுபடியும் அந்த எடுத்துக்காட்ட சொல்றேன். இந்த கலந்துரையாடல் கூட்டம் முடிஞ்ச பிறகு நாம தேநீர் அருந்திட்டு கொஞ்ச நேரம் உடற்பயிற்சி செஞ்சுட்டு கொஞ்ச நேரம் தொலைக்காட்சி பார்த்துட்டு இரவு உணவு எடுக்கணும் அப்படின்னு தமிழ்ல தான் யோசிப்போமே தவிர, after the completion of the கலந்துரையாடல் we have to take a cup of tea, after that we have to watch TV for some time before taking dinner என்று ஆங்கிலத்தில் சிந்திக்க முடியாது. இதைத்தான் ஐயா வந்து ஒரு மொழி கொள்கை என்ற பெயர்ல சொல்றாரு. இந்த 2வது மொழியாக நீங்கள் உங்களுக்கு விருப்பப்படுகிற வயதில், விருப்பப்படுகிற சூழ்நிலையில் எல்லா மொழிகளையும் திறந்து வைங்கன்னு ஐயா சொல்றாரு.
இந்த இடத்துக்கு நேரம் ஆங்கிலத்தையோ இந்தியோ சமஸ்கிருதத்தையோ மட்டும் சொல்லாதீங்க. உலக மொழிகளாக வேலை வாய்ப்பை தருகிற ஜப்பானையும் சீனத்தையும் கொரியத்தையும் வையுங்கள். விரும்புகிறவர்கள் விரும்புகிற பாடங்களை படிக்கட்டும். இதுதான் தியாக ஐயா சொல்ல வந்த செய்தி. சக்கே, நான் சரியா சொல்லியிருக்கேனா? இப்போ நண்பருடைய கேள்வி அனுமதிப்போம். கேள்விக்கான விடை சொல்லுங்க. மிக சரியான விடை அதுதான். இப்ப அந்த கேள்வியை அனுமதிப்போம், தொடர்ந்து பேசுவோம் நண்பர்கள் இருக்கிறதால. ஐயா, அந்த உங்க நண்பரை பேசுவாங்க. ஐயா, கையை உயர்த்திருக்கிறவங்கள முதல்ல பேச வச்சுருவாங்க. கன்னித்தமிழ்தாசன் ஐயா பேசுங்க ஐயா. கை உயர்த்திட்டீங்க, உங்களுடைய கருத்தையோ கேள்வியோ சொல்லுங்க ஐயா. கன்னித்தமிழ்தாசன் நெருங்கிய நண்பரே, தம்பி வாங்க, மொழி வாங்கி இயக்கிட்டு பேசணும்பா. ஐயா, தோழர் திருன்னு ஒருத்தர் பதிவு போட்டிருந்தாரு பாருங்க. தோழர் திரு ராஜ்குமார் என்ன பேசுங்க. கனித்தமிழ் இயக்க தெரியலையா? இயக்கிட்டு பேசுங்க ஒளி வாங்கி. அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்கங்களா? உங்களுக்கு வருது கிடைப்பாங்க, டச் பண்ணுங்க. பேசுங்க. இப்போ உங்க டிஸ்ப்ளேல உங்களுடைய நிகழ்ச்சி அருமையா இருக்கு ஐயா. பல முறை நான் முயற்சி பண்ண, இன்றைக்கு தான் கிடைச்சிருக்கு உங்களோட நேரடியில பேசல. ஏன்னா கவியரங்கத்துல தான் பேசியிருக்கிறோம். நம்ம ஒரு மொழி கொள்கையை பற்றியே நம்ம பல நிகழ்ச்சி நடத்தியிருக்கு. தமிழ் பண்பாட்டு சங்கம் பல அறப்போராட்டங்கள் நடத்தியிருக்குது. கவிஞர் மன்றமும் தமிழ் பண்பாட்டு சங்கமும் பல அறப்போராட்டம் நடத்தியிருக்கிறோம். இருமொழி கொள்கையே வேண்டாம், எங்களுக்கு ஒரு மொழி கொள்கை தான் வேணும் அப்படின்னு சொல்லி. இப்போ மும்மொழி கொள்கை ஆகிப்போச்சு. மும்மொழி கொள்கை மற்றவங்க என்ன சொல்றாங்க, மும்மொழி கொள்கை மோசடி கொள்கைன்ற மாதிரியே பேசுறாங்க. ஆனால் நம்முடைய இங்க பதிவு வைக்கணும் என்னன்னா, தாய்மொழி கல்வி கண் போன்றது, கண்ணாடி போலதான் இந்த இருமொழி கொள்கை மும்மொழி கொள்கை எல்லாம். நம்முடைய ஒரு கருத்துக்கள் எதையும் புரிஞ்சு கொள்றதா இருந்தாலும் தாய்மொழி கல்வியை தான் பண்ணணும். நான் சென்னை மாநகராட்சி பள்ளியில தான் படித்தேன். எனக்கு இது என்ன மட்டும் இல்லாம மயில்சாமி அண்ணாதுரை அவர்கள், மற்றவங்க எல்லாம், அப்துல் கலாம் அவர்கள் எல்லாமே தமிழ் வழி கல்வியில படிச்சு மேற்கொண்டு மேல பெரிய பெரிய மேதைகளை ஆனாங்க. இப்போ வேற்று மொழியை நம்ம புகுத்துறதுனால நமக்கு அறிவு வளர்ச்சி வராது அப்படின்றது என்னுடைய கணிப்பையா. இதை பதிய வைக்கணும்னு நினைக்கிறேன். இப்ப மகிழ்ச்சி கணித்தமிழ்தாசன், நன்றி. அடுத்தவங்களுக்கு போங்கம்மா, தொடர்ந்து வாங்க கணித்தமிழ்தாசன். சரி, நன்றி ஐயா. அடுத்ததா ரவி கோவிந்தராஜன் ஐயா பேசுங்க. ரவி கோவிந்தராஜன் ஐயா பேசுங்க. செந்தில் அண்ணா வந்துட்டாங்க. வருக வருக. வணக்கம் வணக்கம் வணக்கம். கேக்குதா? வணக்கம் வணக்கம். அண்ணா, இதோ ஒருத்தவங்க கிட்ட நம்ம கேள்வி கேட்டு அடுத்தது நீங்க பாட்டு பாடுங்க. சரி 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 சுபா. குமரன் ஐயா கையில் எடுத்திருக்காங்க, பேசுங்க ஐயா. வணக்கம், கேக்குதுங்களா? கேக்குதுங்களா? ரஷ்யா நாட்டுல மருத்துவம் படிக்கணும்னா முதல்ல ரஷ்ய மொழி படிச்சுட்டு தான் அதுக்கப்புறம் படிக்கணும்ன்ற ஒரு முறை இருக்குதாம. அதை பத்தி என்ன கருத்து? ஐயா ஐயா சக்கே, நீங்க சொல்றீங்களா? நானே சொல்லட்டுமா? சொல்லுங்க. ஏன்னா ஐயா, அது குடியாத்தம் குமணன் ஐயா சொல்றது சரியானதுதான். அதைத்தான் நம்ம தீர்வாவும் சொல்றோம். நம்ம என்ன சொல்றோம்னு கேட்டீங்கன்னா, ரஷ்யாவுக்கு மருத்துவம் படிக்க போகிற அல்லது கட்டிட பொறியாளரா போற ஒருத்தவருக்கு ரஷ்ய மொழி தேவைப்படுகிறது. அப்போ ஒரு மொழியை கற்றுக்கொள்வதற்கு 6 மாதம் போதும். அவருக்கு ஆங்கிலத்து வழியாகவோ அல்லது அவருக்கு தெரிஞ்ச மொழி வழியாகவோ ரஷ்ய மொழியை ஒரு இடத்துல அவருக்கு நிறுத்தி சொல்லி கொடுத்துட்டு அதுக்கப்புறமா யூனிவர்சிட்டிக்கு அனுப்புறாங்க. ஆனால் அவருடைய மருத்துவ படிப்பு ஆங்கிலத்தில் இருக்கிறது. அவருக்கு நடுவில் இருக்கிற கம்யூனிகேஷன் லாங்குவேஜுக்காக ஒரு 6 மாதம் கூடுதலாக ரஷ்ய மொழி படிக்கிறார். இதைத்தான் ஐயா குடியாத்தம் ஐயா தியாக அவர்கள் நம்முடைய இதுவாக சொன்னாங்க. இன்னைக்கு ஜப்பான் தான் போகணும்னா ஜப்பான் மொழியை கத்துக்க முடியும். ஏனென்றால் மும்மொழி கொள்கைக்கு எதிராக இருக்கிற நான் 4-5 மொழிகளை படிச்சிருக்கிறேன். தமிழ் தெரியும், இங்கிலீஷ் தெரியும், ஹிந்தி தெரியும், சான்ஸ்கிரிட்ல ஒரு 10-15 கோல்டு மெடல் நான் வாங்கியிருக்கிறேன். மொழியை ஆர்வமாக படிக்கிற மொழி ஆர்வலர்கள் படிப்பது என்பது வேறு, வேலை வாய்ப்புக்காக படிப்பது என்பது வேறு. மேட்டூர்ல அனல் மின் நிலையத்துல வேலை செஞ்சுட்டு இருந்த போது
ஜப்பான்ல இருந்து கொரியாவில இருந்து பொறியாளர்கள் நானும் சக்கையா போன்றவர்கள் பார்த்திருக்கிறோம். எரெக்ஷன் பீரியட்ல அவங்களுக்கு தமிழே தெரியாது. வெறும் ரைட் லெஃப்ட் ஓப்பனிக்கா க்ளோசிக்கான்னுவான். இந்த ரெண்டு தான். இப்படி தள்ளணும்னா ஓப்பனிக்கான்னுவான், இப்படின்னா க்ளோசிக்கான்னுவான். ஓப்பன் க்ளோஸ் ரெண்டே வார்த்தையை வச்சுக்கிட்டு மேட்டூர் முழுவதும் கட்டுமான பணிகளை செய்தார்கள். எனவே மொழி அறிவு என்பது வேற, தொழில்நுட்ப அறிவு என்பது வேற. குடியாத்தம் குமணன் ஐயா சொல்லுகிற செய்தி உண்மை. அது எதற்காகனாக்கா அங்க இருக்கிற செய்தி தொடர்புக்காக சொல்லி தருகிறார்கள். ஆனால் அங்க அவர்கள் மருத்துவத்தை ஆங்கிலத்தில் தான் படிக்கிறாங்க. ரொம்ப நன்றிங்க ஐயா, மகிழ்ச்சி. நம்ம நண்பன் ஒருத்தன் இருக்கிற ஒரு செய்தி சொல்லிடுறேன். ஹலோ ஹலோ, கேக்குதுங்களா? சொல்லுங்க ஐயா, சொல்லுங்க ஐயா. நம்ம நண்பன் ஒருத்தன் நரிக்கிற ஒரு பொண்ணை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டான். 6 மாசத்துல அந்த நரிக்கிற ஒரு மொழியை கூட படிச்சுக்கிட்டாவே. எங்க வீட்டுக்காரம்மா அவங்க அக்காலாம் சேர்ந்து ஒரு கோட் லாங்குவேஜ் வச்சிருந்தாங்க. வீட்டுல வந்தவங்களுக்கு தெரியாம சக்கரை அதிகமா போடு, காப்பி அதிகமா போடுன்னு. நான் போயிட்டு அவங்க சொல்லி தராமலே ஒரு 2 வாரத்துக்குள்ள அந்த கோட் லாங்குவேஜ் நான் கத்துக்கிட்டேன். மொழியை கத்துக்கொள்வது என்பது எளிமை. அம்மா நீங்க சுபாமா ஐயா, நம்ம பேத்தி அமுதமொழி உங்களுக்கு வணக்கம் சொல்றாப்ல. வணக்கம் வணக்கம் அமுதமொழி. நல்லா சொல்லு. வணக்கம் செல்லம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சொல்லு. நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா. தாத்தாவுடைய மீசைக்கும் குடியாத்தம் குமணன் ஐயா மீசைக்கும் தான் போட்டி நடந்துகிட்டு இருக்கு. இன்னொரு மீசையை பாப்பாக்கு வச்சு காட்டுமா? ஐயா ஐயா ஐயா, ஒரே ஒரு நிமிடம். நீங்க மொழியை பத்தி சொன்னது மிக சிறப்பானது. நம்முடைய நோக்கம், திராவிட இயக்கத்துடைய நோக்கமே வந்து அறிவியல் வரையிலும் தமிழ் தான் வரணுங்கிறது தான். அறிவியல் கல்வி அனைத்தும் தமிழ்ல இருக்கணுங்கிறது தான். ஆங்கிலம் என்பது இங்க அதுல ரொம்ப மூழ்கி போனவங்க ஏமாந்துடக்கூடாதுன்னு அது ஒரு இணைப்பா தான் நம்ம வச்சிருக்கோம். நம்முடைய நோக்கமே அனைத்தும் தமிழில் வரணும். அதாவது பட்டப்படிப்பு, அறிவியல், மருத்துவ படிப்பு, பொறியியல் படிப்பு அனைத்தும் தமிழிலே வர வேண்டும் என்பதுதான் நம்முடைய எண்ணம். நம்முடைய தியாக அவர்கள் சொன்னது சரிதான். ஆனாலும் சிலருக்கு ஐயம். அவர் சொன்னதுல 3வது மொழியா இந்தியும் கொண்டாந்துருவாங்க பயத்துல தான் சொன்னாங்க. உங்களுடைய விளக்கம் அருமையானது. உங்கள் நிகழ்வும் உங்களுடைய முயற்சியும் வெல்லட்டும். நம்முடைய குழுவுடைய பணி சிறக்க என்னுடைய வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம் ஐயா. நண்பர்களே, அடுத்த 2 பேர் வேண்மாலும் ராமமூர்த்தி ஐயாவும் பேசுறாங்க. சக்கையாவும் மன்னர் அந்த கலந்துரையாடல் எடுத்துட்டு போங்க. இந்த நிகழ்ச்சி முடிஞ்ச பிறகு 7 மணிக்கு சான்றோர் தளம் ஒவ்வொரு சனிக்கிழமையும் சாயந்தரம் நம்முடைய அந்த தாய்மொழி கண்ணன் இருக்கு, பிறமொழி கண் இருக்கு, 2 இக்கையும் தூக்கணும். தாய்ப்பூல்னு வர்ற இடத்துல வந்து ஒரு இப்பு போடுங்க. தங்கம் யாரோ ஒருத்தங்க பேசுறீங்க. ஐடிசி கத்தா யாரோ வாய்ஸ் மெசேஜ் போட்டுட்டு இருக்காங்க. நம்ம ஐயா சக்கையா வேண்பாளம்மா கையை வச்சிருக்காங்க. ஐயா வேண்பாளம்மா வந்து கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம செந்தில் அண்ணனை வந்து பாட வச்சிருந்தோம். பாட சொல்லிக்கோமா, பாட சொல்லுங்க. செந்தில் பாடினதுக்கு அப்புறம் வேண்மாலும் ராமூர்த்தி ஐயா கோவிந்தராஜ் கிட்ட மைக் இல்லைன்னு சொல்லிட்டாரு. ஆமா, அவர் வந்து மொபைல் வழியா இணைஞ்சிருக்காரு. அதுல இருந்து கேக்குதுங்களா? கேக்குதுங்க. ரவி கோவிந்தராஜ் இப்போ ஓகேங்க, இப்ப பேச முடியும். அவரோட இது முடிச்சதுக்கு அப்புறம் பேச முடியும். நல்லது நல்லது. சுபா கேக்குதுங்களா? இது வேற செல்லு. பாடுங்க பாடுங்க, கேக்குதுங்க. சரி சரி. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். தலைப்போடு ஒட்டிய பாடல் அல்ல, கவிஞர் வைரமுத்து அவர்கள் எழுதிய ஒரு பாடல். இரவிலே கனவிலே பாடவா நீ இதயமே புருகுதே அடியேனடி சோதனை தினம் வாலிப வேதனை தனிமையில் என்கதி என்னடி சங்கதி சொல்லடி வாணி கீரவாணி இரவிலே கனவிலே பாடவா நீ இதயமே உருகுதே அடியேனடி சோதனை தினம் வாலிப வேதனை தனிமையில் என்கதி என்னடி சங்கதி சொல்லடி வாணி கீரவாணி இரவிலே கனவிலே பாடவாணி.
நீ பார்த்ததால் தானடி சூடானது மார்கழி, நீ சொன்னதால் தானடி பூ பூத்தது பூங்கொடி, தவம் புரியாமலே ஒரு வரம் கேட்கிறாய், இவள் மடி மீதிலே ஒரு இடம் கேட்கிறாய், வருவாய் நினைத்ததும் தலையன் நனைந்தது அதற்கொரு விடை தருவாய், கீரவாணி கீரவாணி, இரவிலே கனவிலே பாடவாணி, இதயமே உருகுதே அடியேனடி சோதனை, தினம் வாலிப வேதனை, தனிமையில் என்கதி என்னடி சங்கதி சொல்லடி வாணி கீரவாணி. புலி வேட்டைக்கு வந்தவன் குயில் வேட்டைதான் ஆடினேன், புயல் போலவே வந்தவன் பூந்தென்றலாய் மாறினேன், இந்த வனம் எங்கிலும் ஒரு ஸ்வரம் தேடினேன், இங்கு உனை பார்த்ததும் அதை தினம் பாடினேன், மனதில் மலராய் மலர்ந்தேன், வளருது இவளது உறவுகள் என தினம் கனவுகள் பல வளர்த்தேன், கீரவாணி கீரவாணி, இரவிலே கனவிலே பாடவாணி, இதயமே உருகுதே அடியேனடி சோதனை, தினம் வாலிப வேதனை, தனிமையில் என்கதி என்னடி சங்கதி சொல்லடி வாணி கீரவாணி. நன்றி. போதுமா? பாடலாமா? நன்றி நன்றி ரொம்ப நன்றிங்க. நன்றி நன்றி. எஸ்பிபி நினைவா பாடின மாதிரி எஸ்பிபி ஐயாவுக்கு கண்டிப்பா இந்த உடல் நலம் பெற்று வர்றதுக்காகவே நல்லபடியா எல்லாரோட வேண்டுதல் அதுவாதான் இருக்கு. சக்தி ஐயா நம்ம கோவிந்தராஜன் ஐயா இப்ப தொடர்புல இருக்குன்னு சொன்னாரு பாருங்க, அவருடைய கருத்து அதே மாதிரி ஐயா நான் பேசலாமா? அது அவர் ஆசிரியர் நிகழ்ச்சி இருக்குல்ல, அந்த கூட்டத்துக்கு போகணும். அம்மா பேச விடுங்க, அடுத்த கூட்டம் ஒண்ணு இருக்கு மணியம்மை பிள்ளைகள் சார்பா. ஆமா ஆமா அதுக்கு போகணும். அதான் ஒரே ஒரு நிமிஷம். அதாவது இப்ப வந்து இந்த தாய்மொழி கல்வி அவர் வலியுறுத்தி சொன்னார்ல, அது ரொம்ப ரொம்ப சரி. ஏன்னா இப்ப நம்ம எல்லாம் வந்து தமிழ் வழியில தான் படிச்சோம். இப்ப நான் கல்லூரிக்கு போகும்போது ஆங்கில வழி. அப்ப வந்து நான் வந்து ஸ்டெல்லா மாரிஸ்ன்ற கல்லூரியில படிச்சேன். என்னோட முதல் வரிசையில நாங்கெல்லாம் உட்காந்துருப்போம் தமிழ் வழியில படிச்சவங்களாம். பின் வரிசையில எல்லாம் பாத்தீங்கன்னா ரோசரி மெட்ரிக்ன்ற பள்ளியில வந்திருப்பாங்க. ஆனால் நாங்க வந்து இப்போ தேர்வுன்னு வர்றப்ப ஆங்கிலத்துல கூட எங்களால தான் நல்லா எழுத முடிஞ்சது. இலக்கணம் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆங்கில இலக்கணம் நாங்க தான் நல்லா அதுக்கெல்லாம் விடை சொல்லுவோம். அவங்களுக்கு நுனிநாக்கு ஆங்கிலம் மட்டும்தான் தெரியும். மொழிய கூட அவங்க ஒழுங்கா அப்ப படிக்கல. அவங்க தமிழ் வழியில படிச்சவங்க, தமிழ் வழியில ஆங்கிலம் கற்றவங்க தான் சிறப்பா இருந்தாங்க. அப்புறம் இன்னொரு செய்தி, குஜராத்துக்கு நான் போயிருக்கேங்கய்யா. அது வந்து ஒரு 15-20 ஆண்டுகளுக்கு முன்னாடி. அங்க முழுக்க முழுக்க குஜராத்தி தாங்க, குஜராத்தி தான். கடைகளுக்கு போனீங்கன்னா கூட அந்த பற்றுச்சீட்டு தருவாங்களே இல்லையா, அது எண் கூட குஜராத்தில எழுதியிருப்பாங்க. தொகை எழுதியிருக்கிறது கூட குஜராத்தில தான் எழுதியிருப்பாங்க. இப்ப மாறிடுச்சான்னு எனக்கு தெரியல. என் கணவர் வந்து அங்க வங்கி பணியில இருந்தப்ப நான் போயிருக்கேங்க. முழுக்க 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 குஜராத்தி தாங்க இருக்கும். அகமதாபாத்லயும் அப்படிதான் இருக்கும். நம்ம தொகை என்னன்னா நம்ம வந்து படிக்க தெரியாதவர்கள அவங்களை கேட்கணும் போய் என்ன எவ்வளவு எழுதியிருக்கு அப்படின்னு. அந்த மாதிரிதான் இருக்கும். அவங்க வணிக தொடர்பு உலகம் முழுக்க வச்சிருந்தாங்க அந்த குஜராத்தி மொழியை வச்சுக்கிட்டே தான். அவங்களுக்கு ஆங்கிலம் வந்து தடையால ஆங்கிலம் தெரியணுங்கிற தேவையே ஏற்படல. உலகம் முழுக்க அவங்க வணிகம் வச்சிருந்தாங்க. எல்லா நாட்டிலையும் போய் பண்ணிட்டு இருந்தாங்க. அதனால தியாகு ஐயா சொல்றது ரொம்ப ரொம்ப சரி. நான் வந்து அதுக்கு முழு ஆதரவு. அவர்கிட்ட சொல்லணும்னு நினைச்சா நிறைய பேர் கை உயர்த்தினால என்னால பேச முடியல. அப்புறம் கல்வி, அன்னைக்கு கல்வி பட்டியல் பத்தி சொல்லும்போது இவர் இன்னைக்கு விளக்கம் சொல்லிட்டாரு. அத கல்வி வந்து நெருக்கடி நிலை காலத்துலதான் போச்சுங்கிறத இவர் உறுதிப்படுத்திட்டார். 2 முறை சொன்னாரு இவரு.
கல்வி வந்து பொதுப்பட்டியலுக்கு போனது நெருக்கடி காலத்துலதான் அப்படிங்கறத இன்னைக்கு அவரு உறுதிப்படுத்தினாரு. நன்றிங்கம்மா, நன்றிங்கம்மா. சிறப்பான உங்க அனுபவத்தில இருந்து, உங்க வாழ்வியல்ல பட்ட அனுபவத்தில இருந்து சொல்றத வந்து நீங்க எல்லாருக்குமே அது ஒரு பயனுடையதா இருக்கும். ஐயாவோட உரை மிக சிறப்பா இருந்தது. அதனால நம்ம எப்பொழுதும் 3/4 மணி நேரத்துல இருந்து ஐயா கிட்டத்தட்ட 1 மணி நேரம் கொண்டு போயிட்டோம். ஏன்னா அந்த செய்தி முழுமையடையட்டும்ங்கிறத நாங்க பேசாமலே இருந்தோம். அது அந்த வகையில ரொம்ப சிறப்பா இருந்துச்சு. உங்களோட வருகைக்கு ரொம்ப நன்றிமா, மகிழ்ச்சி. ராமமூர்த்தி ஐயா பேசுங்க. நன்றிங்க, ரொம்ப சிறப்பா இருந்தது. என்னுடைய ஒரு கருத்தை மட்டும் பதியணும்னு நினைக்கிறேன். கேக்குதுங்களா? கேக்குதுங்க, பேசுங்க. தொல்காப்பியத்துல பரிணாம வளர்ச்சியை பத்தி ஒரு செய்யுள் இருக்கு, ஒரு பாடல் இருக்கு. அதே மாதிரி போத்தகரஸ்ன்னு சொல்லிட்டு வாட்ஸ்அப்ல கூட வந்திருக்கு. போத்தகரஸ் என்றவர் பித்தாகரஸ் தீரத்தை பத்தி தமிழ் பாடல்லையே சொல்லியிருக்காருன்ற மாதிரி வருது. இந்த மாதிரி விஷயங்கள் வந்து ஏன் நம்ம தமிழ் பாடத்துல 5ஆம் வகுப்பு 6ஆம் வகுப்பு பாட புத்தகத்துல இடம் பெற்றிருக்குமானால் இது போன்ற விஷயங்கள், இன்னும் பல விஷயங்கள்லாம் பார்த்தோம்னாக்க அறிவு சார்ந்த விஷயங்கள், இதெல்லாம் நிறைய செயல்கள் இருந்திருக்க வாய்ப்பு உண்டு. இதெல்லாம் ஏன் பாடத்திட்டத்துல, தமிழ் பாடத்திட்டத்துல நூலில் சேர்க்காம விட்டுட்டாங்கன்னு ஒரு இது. அது சேர்த்திருந்தாங்கனாக்கா இந்த தமிழுடைய இதை வந்து இன்னும் வீச்சு அதிகமா இருக்குன்ற மாதிரி ஒரு கருத்து. 2வது, தினம் மலர்ன்றதுல ஒருத்தர் பேசிட்டு இருந்தாரு, வாட்ஸ்அப்ல கூட வந்தது பார்த்தேன். இந்த மும்மொழி கொள்கைகளை பத்தி கிட்டத்தட்ட ஒரு 10 பேர் நபர்களை, ஆளுமை மிக்க நபர்களை எல்லாம் சேர்த்து போட்டிருக்காரு. அந்த அத்தனை நபர்களுமே இந்தியில படிச்சுட்டு வந்தாங்களானாக்கா கிடையாது. அப்போ இந்தி படிக்காமையே அவங்க கொண்டாந்து இருக்கணும் பொழுது ஏன் இந்திய நம்ம திணிக்கணும்? இது இந்திய கொண்டாந்து ஏன் திணிக்கிற மாதிரி இருக்கணும்? பல பேர் என்ன சொல்றாங்கன்னாக்கா, ஆங்கிலம் வந்து அடிமைப்பட்ட நாடு, அடிமைப்பட்ட நாட்டினுடைய ஆங்கிலத்தை நீங்க படிக்கிறீங்கன்ற மாதிரி டிபேட்ல எல்லாம் சிலதெல்லாம் சொல்றாங்க. அவங்களுக்கு என்ன சொல்லலாம்னாக்கா, ஆங்கிலம் படிச்சுட்டு இப்ப அமெரிக்காவிலேயே லண்டன்லயே வேலை செய்யறாங்க வட இந்தியாவில் நிறைய பேர். அப்ப எதுக்கு ஆங்கிலத்தை படிச்சுட்டு அங்க இருக்கணும்? அப்ப அவங்க ஆங்கிலத்தை எல்லாம் விட்டுட்டு உதவிட்டு திரும்பி வந்துருவாங்களா? இந்த மாதிரி கருத்து ஆதாங்கத்தையும் நான் பதிவு பண்ற விரும்புறேன். மகிழ்ச்சிங்க, மகிழ்ச்சி. நீங்க சரியான கருத்தை சொன்னீங்க. ஆங்கிலம் படித்தவர்கள் வெளிநாட்டுல இருக்கிறாங்க, ஆங்கிலம் படிக்காம ஹிந்தி மட்டும் படிச்சவங்க இங்க இப்ப பானிபுரி வித்துட்டு இருக்காங்க, பூட்டு விற்கிறாங்க, போர்வை விற்கிறாங்க. நம்ம ஊர்ல வந்து நாமளும் ஆங்கிலம் படிச்சுட்டு வெளியில இருக்கிறோம், அது ஒரு செய்தி. ஆனா நீங்க முதல்ல சொன்னீங்க வந்து ஏன் நம்ம கல்விக் கொள்கையில பெதாகரஸ் தேற்றம் வந்து தமிழ்ல இருந்து அதை வந்து ஏன் வைக்கலன்னு கேக்குறீங்க. கல்விக் கொள்கையை வகுக்கிற இடத்துல நாம இல்ல. வகுத்தவர்கள் எல்லாம் யார் என்று உங்களுக்கு தெரியும். அவர்கள் தான் வரலாறு எழுதுகிற பொழுது ஆரியர் வருகை என்றும் இஸ்லாமியர் படையெடுப்பு என்றும் எழுதியவர்கள். முகலாயர்கள் படையெடுத்து வந்தார்கள், ஆரியர்கள் வருகை வந்தார்கள். மாப்பிள அவங்க எல்லாம் அவங்க இந்தியாவுக்குள்ள வந்த போது வருகை, இஸ்லாமியர்கள் மட்டும் படையெடுப்பு. இதுதான் அந்த அது ஐயர் மிகவும் நல்லவர், இவன் தச்சன், இவன் கொத்தனார் அப்படின்னு எழுதுற மாதிரியான ஒரு திணிப்பு. அந்த அந்த வகுக்கிற இடத்துல தமிழ் குடிகளோ அல்லது இந்த மண்ணின் மைந்தர்களோ இல்லாமல் போனதுதான் வரலாற்றில் ஏற்பட்டிருக்கிற திரிவு. அதை மாற்றுகிற வேலைத்தான் இப்பொழுது இருக்கிற இயக்கங்கள் செய்து கொண்டிருக்கிறது. கலந்துரையாடலும் அதை செய்கிறது. உங்களுடைய கருத்து மிக சரியானது. மிக்க மகிழ்ச்சி. நன்றிங்க ஐயா. அடுத்தது கேளுங்க ஐயா. வணக்கம், ரவி கோவிந்தராஜ் கத்தார்ல இருந்து ஐயா. பேசுங்க ஐயா, பேசுங்க. வணக்கம், பேசுங்க. கத்தார்ல இருந்து ரவி கோவிந்தராஜ். மிக சிறப்பான ஒரு தளம். இந்த தளத்துல இருக்கிற நிறைய பேருக்கு வந்து நான் ஏற்கனவே பார்த்திருக்கேன். உங்களோட உரைகள் எல்லாம் நான் கேட்டிருக்கேன். ரொம்ப மகிழ்வு. அம்மா சுபா அருணாச்சலமா இருக்கட்டும், சக்கையாவா இருக்கட்டும், இல்ல மன்னர் மன்னரா இருக்கட்டும், இல்ல அமுதமையாவா இருக்கட்டும், எல்லாருடைய உரைகளும் கேட்டிருக்க ரொம்ப மகிழ்ச்சி ஐயா. அதாவது நேற்று ஒரு நிகழ்வு நான் சொல்லிட்டு இருந்த ஒரு விஷயத்த வந்து இங்க மறுபடியும் இங்க வந்து எடுத்து வரணும்னு நினைச்சேன். நான் வேலு நாச்சியார்ல இருந்து பாரதி வரைக்கும், வேலு நாச்சியார் இருந்து பாரதி வரைக்கும் 7-8 மொழிகளை படித்த மனிதர்கள். அந்த காலத்துல வந்து அந்த வலியுறுத்தல்களோ எதுவுமே வலியுறுத்தப்படலை. விருப்பப்பட்டு அவங்களா போயிட்டு அடுத்த மொழிகளை படிச்சுதான் அந்த யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் எங்கும் காணோம்னு எப்படி சொன்னாங்க அப்படின்னா 7-8 மொழிகளை படிச்சாங்க. இன்னைக்கு வந்து அது இதுதான் படிக்கணும், இதுதான் சொல்லிட்டு என்னோட தாய்மொழியை வந்து குரல் வழியை நசுக்கப்படும் பொழுது, அப்ப நமக்குள்ள இருக்கிற அந்த அந்த நம்மளை வந்து வெறியேற்றுற மாதிரி ஒரு ஒரு நம்மளோட உணர்வுகளை வெளிக்கொண்டு வர்ற மாதிரியான ஒரு சூழ்நிலைக்கு உட்படுறோம். ஒண்ணு. 2வது, இந்தியா ஃபுல் முழுமைக்கு வந்து ஆங்கிலம் வந்து ஒரு இணைப்பு மொழியா இருக்கிற பட்சத்துல இந்தியோ சமஸ்கிருதமோ எப்படி வந்து மொத்த இதுக்கு வந்து செட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்றது அந்த கருத்து வந்து உடன்பாடே கிடையாது. நம்மளுடைய யார் வந்து இந்த தேசிய மொழி கொள்கையில வந்து உள்ள எடுத்துட்டு வந்தாங்க, அவங்களோட தகுதிகள் என்ன,
அவங்க அதுக்கு சரியானவங்களா அப்படின்னு சொல்லிட்டு இந்த கான்செப்ட்லாம் ஒரு பக்கம் வச்சுக்கிட்டு 2 வருஷங்களுக்கு முன்னாடி இல்ல ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி ஜெயலலிதா அம்மா வந்து இறந்ததுக்கு அப்புறம் நடந்த நிகழ்வுகளை பாத்தீங்கன்னா சட்டத்துக்கு எத்தனை விஷயங்களுக்கு இருந்து எத்தனை சட்டங்களை வந்து நம்ம அனுமதிச்சிருக்கோம். நம்மளோட தற்கால ஆட்சி முறையாளர்கள் வந்து எந்த அளவுக்கு அது விட்டுருக்காங்க. ஒரு அம்மையார், அது நான் யாருக்கும் ஆதரவா பேசல, அவங்க இருந்த வரைக்கும் ஒரு சில விஷயங்களை தடுத்துட்டு இருந்த ஒரு சூழ்நிலை போயிட்டு எல்லாத்துக்குமே அனுமதி கொடுத்து துணை வேந்தர்கள், தமிழ் தெரிஞ்சிருக்க வேண்டிய துணை வேந்தர்கள் அந்த பதவிக்கே வந்து தமிழ் தெரியாத மனிதர்கள் உள்ள எல்லாம் எடுத்துட்டு வந்திருக்கிறோம். எத்தனையோ விஷயங்களுக்கு வந்து நம்ம இதை உள்ள எடுத்துட்டு வந்திருக்கோம். இது வந்து ஒரு வெட்கப்பட வேண்டிய ஒரு வேதனைப்பட வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. ஐயா இந்த கருத்து வந்து மொத்த இது வந்து ரொம்ப நல்லா இருந்தது. அம்மா சொன்ன மாதிரி ஐ திங்க் வேன்மால் அப்படின்னு சொல்லி பேர் படிச்சேங்க. அம்மா அவங்க சொன்னாங்க இந்த குஜராத்தில வந்து இது பண்ணேன்னு சொல்லிட்டு. இங்க நாங்க அரபிக்ல என்ன இருக்கோம், அரபி மொழி பேசி தெரிஞ்சவங்க மட்டும்தான் எந்த அரசாங்க சம்பந்தப்பட்ட எந்த துறையிலும் போய் பேச முடியும். அவங்களோட தாய்மொழியை தெரியல அப்படின்னா இங்க இருந்து யாரும் நாங்க வந்து பேச முடியாது. அப்போ ஒரு மொழிக்கு இருக்கிற அந்த கர்வம், அந்த கர்வம் வந்து எல்லாருக்கும் இருக்கணும். செம்மொழி மும்மொழி எல்லா விஷயங்களும் செம்மொழி எல்லாம் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். ஆனா அதுக்கு உண்டான அங்கீகாரம் இந்தியாவில மட்டும்தான் இல்லையா. ஆஸ்திரேலியா வந்து ஆட்சி மொழியா பண்ணிருக்காங்க, வெவ்வேறு மலேசியா சிங்கப்பூர் அங்கங்கெல்லாம் வந்து ஆட்சி மொழியா பண்ணிட்டு இருக்காங்க. இந்தியாவில மட்டும்தான் இந்த தலைகுனிவை வந்து நம்ம வந்து எடுத்துட்டு இருக்கோம். அது வந்து ஒரு வருத்தப்படக்கூடிய ஒரு விஷயம். அடுத்து ராமமூர்த்தி ஐயா சொன்ன மாதிரி தொல்காப்பியத்துல இருந்து எல்லா இலக்கணத்துல எல்லா சங்க காலத்துல இருந்து இந்த காலம் வரைக்கும் வந்து நம்ம தமிழை வந்து பேசிட்டு இருக்கோம். ஆனா அது அடுத்த லெவலுக்கு எடுத்துட்டு போறதுக்கு பதிலா இப்ப நம்மள குனிய குட்டி கொண்டே இருக்கிறாங்களோன்றது ஒரு ஐயமா இருக்கு ஐயா. இந்த தளம் ரொம்ப மிக சரியான தளம். இடையில இந்த தளத்துக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு விஷயம் அப்படின்னா சுபாரணாச்சலம் அவங்களோட ஒரு நல்ல பேரண்ட்ஸ் குட் பேரண்டிங்ன்ற ஒரு செஷன், ஒரு 7 days செஷன் வந்து நானும் 1-2 செஷன் அட்டெண்ட் பண்ணேன். அது நீங்க தானே? அது ரொம்ப சிறப்பா இருந்ததுங்க. நன்றிகள் பல. ரொம்ப அருமையான நிகழ்வு. உங்க அத்தனை பேர் சந்திக்கக்கூடிய ஒரு நிகழ்வு. வாய்ப்பு அளிக்கும் போதெல்லாம் உங்களோட வந்து இணைந்திருக்க விரும்புறேன். ரொம்ப சந்தோஷங்க. வாய்ப்புக்கு நன்றி. இங்க ஒரு கம்பெனில 4000 தொழிலாளர்கள் இருக்க கம்பெனில ஒரு துறை தலைவரா இருக்கேன், ட்ரைனிங் அண்ட் டெவலப்மெண்ட் டிபார்ட்மெண்ட்ல. நன்றி. சரியான கருத்துக்களை பதிவு செஞ்சீங்க. அவங்க சொன்னது சம்பந்தமா கருத்து சொல்ல விரும்புறீங்களா தம்பி? ஐயா ஒண்ணும் இல்ல ஐயா, ஒரே ஒண்ணுமே ஐயா, இந்த திரு அப்படின்னு ஒரு தோழர் ஒருத்தர் பதிவு போட்டிருந்தாரு. ஒரு மொழி கொள்கை என்பது சப்போஸ் இப்ப தமிழ் நம்ம தியாகு ஐயா சொன்ன மாதிரி ஒரு மொழி கொள்கைன்னு கொண்டு வரப்பட்டால் இந்தியோ அல்லது சமஸ்கிருதமோ உள்ளே நுழைவதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னு செய்தி பட்டியல போட்டிருந்தாரு. நான் அதனாலதான் அந்த விவாதத்தை உள்ள எடுத்துக்கலாமே அப்படிங்கறதுக்காக பார்த்தேன். நான் திருன்ற அது யாருன்னு என்னால இன்னமும் அடையாளம் காண முடியல. அப்படி அவருக்கு அந்த சந்தேகங்கள் இருந்தா மீண்டும் கூட அவர் கேட்டுக்கலாம். இப்ப நம்ம தெளிவா அதை தெளிவுபடுத்தி இருக்கோம், நீங்க அருமையா தெளிவுபடுத்திட்டீங்க. ஆனா அவர் அந்த கேள்வியை இதுவரை நம்ம அந்த மாதிரியான மாற்று கருத்து இன்னும் உள்ள வரல. ஒரு மொழி கொள்கை என்பது இருமொழி கொள்கைக்கு எதிரானது அல்லது இணைப்பு மொழியாக ஆங்கிலம் இருப்பது என்பது இந்தியையோ சமஸ்கிருதத்தையோ உள்ளே கொண்டு வருவதற்கான ஒரு வழியாக அமைந்து விடுங்கிற ஒரு ஐயம் இருக்கிற மாதிரி பதிவு போட்டிருந்தார். அந்த மாதிரி அவருக்கு அந்த ஐயம் இருந்தா மீண்டும் வேணா கேட்டுக்கலாம். நம்ம வந்து தெளிவுபடுத்தி இருக்கிறோம், நீங்க அருமையா தெளிவுபடுத்தி இருக்கீங்க. அந்த வாய்ப்பு அவருக்கு கேட்கணும்னு இருந்தா கேட்டுக்கலாம். இல்லையா இந்த இடத்துல இந்த இருமொழி கொள்கை அப்படின்னு வரும்போது இல்ல மும்மொழி கொள்கைன்னு வரும்போது ஏன் தமிழை இந்தியா முழுக்க எடுத்துட்டு போக கூடாதுன்றதான் என்னோட கேள்வி. என்னோட மனசுல தோன்றும். ஏன் தமிழ் வந்து உலகத்துல ஸ்ரீலங்கால இருந்து மலேசியால இருந்து ஆஸ்திரேலியா இருந்து தமிழ் பேசாத தமிழ் மக்கள் இல்லாத நாடே கிடையாது ஐயா. தமிழ் மக்கள் இல்லாத நாடே கிடையாது. அப்ப ஏன் இந்தியால மட்டும் அது வந்து அதாவது இந்தியால மட்டும் ஏன் அதை எடுத்துட்டு போக கூடாதுன்றது ஒரு இதா இருக்குங்க தம்பி. அதாவது அது உணர்ச்சிவசப்பட்ட இது அப்படி நம்ம சொல்றது இல்ல. நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு 30 மொழிகள் இருக்குன்னா எல்லா மாநிலத்திலையும் எல்லா மொழியும் உலக மொழிகள் 7 மொழி, இந்த 37 மொழியில எதுவும் படிக்கலாம். உங்களுக்கு ஐஏஎஸ்ல இருக்கிறதால நான் சொல்றேன், 49 ஆப்ஷனல் பேப்பர் இருக்கு. அதுல ஒண்ணுதான் தமிழ் விருப்ப பாடம். ஹிஸ்டரி இருக்கு, ஜியோகிராபி இருக்கு, பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் இருக்கு, எல்லாமே உங்களுக்கு இருக்கு. தெலுங்கு, மலையாளம், கன்னடம், ஹிந்தி, இப்படி இவ்வளவு ஆப்ஷன் இருக்கு. அதே மாதிரி எந்த மொழியும் விருப்பப்படுறவங்க படிக்கலாம். நண்பர்களே, நமக்கு நேரம் கடந்து கொண்டிருக்கிறது. முனைவர் லட்சுமி அம்மா ஏதோ ஒரு சங்க இலக்கியத்தினுடைய மிக சிறந்த ஆய்வாளர். வணக்கம் ஐயா.
ஐயா, எனக்கு வந்து ஒரு 2 கருத்துக்கள் இங்க சொல்லணும்னு சொல்லிட்டு நான் டீச்சிங் ஃபீல்டில் இருக்கிறதால இதை பதிவு பண்றேன். இப்போ மும்மொழி கொள்கை அப்படிங்கிறது ஒரு மொழியை வந்து நம்முடைய தாய்மொழி அல்லாத ஒரு மொழியை கத்துக்க வேண்டிய அவசியம் என்ன அப்படின்னா, பொழப்பு தேடி போறவங்க அந்த ஊர்ல அந்த மொழியை பேச வேண்டும் என்பதற்காக. இங்க பாத்தீங்கன்னா இங்க அப்படியே ஆப்போசிட்டா இருக்கிறது தெளிவா தெரிய வருது. இங்க பொழப்பு தேடி வர்றவங்களுக்காக, இங்க பானிபூரி விற்க வர்றவங்களுக்காகவும், இங்க ரயில்வே ஸ்டேஷன்ல டிக்கெட் விற்க வர்றவங்களுக்காகவும், எனக்கு இனிமே வரப்போற டாக்டர் என்னுடைய நோயை புரிஞ்சுக்கிறதுக்காகவும் அவங்க கிட்ட எடுத்து சொல்றதுக்கு என்னுடைய பிள்ளைகள் இந்திய கத்துக்க வேண்டிய திணிப்பும் அவசியமும் இங்க வந்திருக்கு. இது இது ஒரு முதன்மையான ஒன்று. இது இங்க இருந்து யாரும் அங்க நிறைய பிழைக்க போறதா பெரும்பான்மை கிடையாது. இங்க நான் என்னுடைய பிள்ளைகள் கத்துக்க வேண்டிய அவசியமே வந்து இப்படிதான் வந்துட்டு இருக்கு. இனிமே வரப்போற டாக்டருக்கு என் பிள்ளையோட நோய் சொன்னா தமிழ்ல சொன்னா புரியாது, இந்தியில தான் சொல்லணும் அவன். இனிமே வரக்கூடிய இபில வரக்கூடியவங்களும் அப்படிதான் நிறைய பேர் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். இங்க என்னுடைய ரீடிங் கணக்கு பத்தியோ என்னுடைய மின்சார இணைப்புல வர பிரச்சனை பத்தியோ நான் சொல்லணும்னா இந்தியில தான் சொல்லி ஆகணும். அப்ப என்னுடைய நாட்டுல என்னுடைய வீட்டுல இருந்துகிட்டே நான் என் மொழியை பேச முடியாத அளவுக்கான ஒரு திணிப்பை இங்க ஏற்படுத்துறாங்க. நீ பிழைக்கணும்னா இந்திய கத்துக்க, அது ஒண்ணு. இன்னொன்னு, அந்த டீச்சிங் ஃபீல்டில் இருக்கிறதால நான் என் கண் கூட பார்த்த ஒரு விஷயம் என்னன்னா, மொழி மாத்திரம் இல்ல, இந்த இலக்கியங்களை படிக்கிறாங்கல்ல, அதாவது தமிழ் மொழி பாடமா வந்து டிகிரி வரைக்கும் வந்து சில டிகிரிக்கு மட்டும்தான் வந்து செகண்ட் இயர் வரைக்கும் லாங்குவேஜ் இருக்கும், தமிழ் லாங்குவேஜ். சில டிகிரிக்கெல்லாம் இருக்காது, தமிழ் லாங்குவேஜே இல்லாத டிகிரி நிறைய இருக்கு. தொழில் கல்விகள் எல்லாம் நிறைய இருக்கு. இதை ஏன் நான் இங்க பேச வரேன்னா, நாங்க ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்லயே பார்ப்போம், ஃபர்ஸ்ட் இயர் மட்டும் லாங்குவேஜ் படிக்கிறவனும் செகண்ட் இயரும் லாங்குவேஜ் சேர்த்து படிக்கிறவனுக்குமான அந்த மென்டாலிட்டி மாறுபாடுகள் நிறைய உண்டு நாங்க பாக்குறோம். அந்த செகண்ட் இயர்ல வந்து வெறும் மேஜரா எடுத்து படிக்கிறவங்க வேற மொழியில தான் படிக்கிறாங்க, நிச்சயமா ஆங்கிலத்துல தான் படிக்கிறாங்க. அந்த பிள்ளைகளுடைய ஒரு மாதிரி டென்ஷன் மென்டாலிட்டியே வந்து மன அழுத்தத்துக்கு ஆளாகிறத நாங்க கண்கூடா பாக்குறோம். அவங்களுடைய ஆக்டிவிட்டி செகண்ட் இயர்ல இருந்து மாறுது. இதை யார் கொண்டு போவாங்கன்னு தெரியல, எங்களால என்ன முயற்சி எடுக்க முடியும்லாம் தெரியல. அந்த பிள்ளைகள் தான் நிறைய இயங்குவாங்க, எங்களுக்கு செகண்ட் இயர்ல தேர்ட் இயர்ல கூட லாங்குவேஜ் வந்தா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு அந்த விஷயத்த அங்க பதிவு பண்ண விரும்பினாங்க ஐயா, பண்ணிட்டேன். நன்றிங்க ஐயா. நன்றிமா, மகிழ்ச்சிமா. நம்பிக்கையோட இருப்போமா, நாம வருவோம். பாடத்திட்டத்தை வடிவமைக்கிற குழுவுல ஐயா சொன்னாங்கல்ல, ராமூர்த்தி ஐயா மாதிரி நாம அந்த இடத்துக்கு வருவோம். அந்த குரல்கள் நம்ம எழுப்பிட்டே இருக்கோம். ஆமா, அருணாச்சலம் அம்மா நீங்களே கை வைக்கிட்டீங்க. நீங்க ஏதாவது சக்கையாவை பார்த்து கேள்வி கேட்கறதா கேளுங்க. நாம் நிகழ்ச்சி அவ்வாறாக நிறைவுக்கு எடுத்து வருகிறோம். ரொம்ப முக்கியமான ஒரு மன்னர் இருக்கு ஐயா. ஐயா வரம் பாருங்க, வரீங்களா? வாங்க, வந்துட்டு நிகழ்ச்சியை நிறைவு பண்ணிடுங்க. வாங்க. அனைவருக்கும் வணக்கம். இந்த சூழலில் கலந்துரையாடல் குழுவில் மிகப்பெரிய ஆளுமைகளை கொண்டு வந்து சேர்ப்பதற்கான வாய்ப்புகளை எங்களுக்கு வழங்கி இருக்கிற தலைமை ஒருங்கிணைப்பாளர் ஐயா தமிழினன் அவர்களுக்கும், கூடுதலாக இருக்கக்கூடிய ஐயா ரத்தின புகழேந்தி, வேலரசு உள்ளிட்ட எங்கள் தற்சமயம் கலந்துரையாடல் குழுவில் இருக்கக்கூடிய தியாக ரமேஷ், சுபா, அருணாச்சலம் உள்ளிட்ட அத்துணை தொடர்களுடைய ஒத்துழைப்போடு தான் இது நடைபெறுகிறது. மிகப்பெரிய ஆளுமைகளை நம் அரங்கத்திற்கு கொண்டு வந்து சேர்க்க வேண்டும் என்கிற வேட்கை எங்களுக்கு உண்டு. உங்களுடைய ஒத்துழைப்பு அதிகமாகிற பட்சத்தில் இன்னும் பெரிய ஆளுமைகளை கொண்டு வந்து சேர்ப்போம். மேலும் மேலும் நமக்கு தெளிவுகள் பிறக்க வேண்டியிருக்கிறது. இந்த சூழல், இந்த கொரோனா காலத்தை மிக பயனுடையதாக மாற்றுகிற இந்த வாய்ப்பினை நமக்கு வழங்கிய கலந்துரையாடலுக்கும், அதில் பங்கெடுத்துக் கொண்டு உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதோடு அல்லாமல் ஒத்துழைப்பு நல்கி நாம் அனைவரும் இந்த கருத்துக்களை பகிர்ந்து அதன் வழியாக நாம் ஒரு உணர்வு பெறுவதற்கு ஒரு நல்ல தளமாக இந்த கலந்துரையாடல் அமைந்திருப்பதற்கு நீங்களெல்லாம் காரணமாக இருக்கிறீர்கள். அவற்றிற்கு முதன்மை காரணமாக இருக்கிற தமிழினன் ஐயா அவர்களுக்கும் மற்ற தோழர்களுக்கும் நன்றியினை சொல்லி நிகழ்ச்சியினை நிறைவு செய்கிறோம். சுபா, முடிச்சலாமா?
எப்பவுமே இந்த சனி ஞாயிறு ஆயிடுச்சுனாக்கா நம்முடைய இந்த மீட்டிங் ஐடியில காலையில இருந்து நீங்க எப்ப போட்டாலும் ஏதாவது ஒரு நிகழ்ச்சி நடந்து கொண்டே இருக்கும். இப்ப இந்த நிகழ்ச்சி முடிஞ்ச பிறகு 7 மணிக்கு நண்பர் பீட்டர் ராசன், பாலமுருகன், சக்கையா, மன்னர் மன்னன் போன்றவர்கள் இணைந்து நடத்துகிற சான்றோர் தளத்துல இனி என்றும் கொண்டாட்டமே என்ற குழந்தைகளுக்கான நூல் மின்னூலாக வெளியிடப்படுகிறது. 7ல இருந்து 8:30 மணி வரைக்கும் இதே மீட்டிங் ஐடியில இன்னொரு நிகழ்ச்சி இருக்கிறது. சான்றோர் தளத்தின் பொறுப்பாளர்கள் என்ற வகையில நீங்கள் அதிலும் பங்கேற்க வேண்டும் என்று வரவேற்கிறோம். நன்றி, வணக்கம். சுபாமா, நிறைவு பண்ணிக்கலாமா? மன்னர் மன்னன் தியாக ரமேஷ் இல்லைன்னு நினைக்கிறேன்ல, போயிட்டாரு நினைக்கிறேன். மகிழ்ச்சி. நண்பர்களை சந்திப்போம்.